வணக்கம். டாப் ஜட்ஜ்ல இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட சந்திக்க போறோம். நாட்டியத்துல 3 முறை நேஷனல் பட்டம் வாங்கினவர், அது தவிர முனைவராகவும் பட்டம் பெற்றவர். என்னடா இது, அது முனைவரா வந்துட்டு நாட்டியத்துல மட்டும் இல்லாம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லயும் வந்து பட்டம் வாங்கினவர். இன்னைக்கு அவரோட தான் நம்ம பேடி காண போறோம். பிரதிபா பைட்லி தான் அவங்க. ஸோ அவங்க இப்போ வந்து லண்டன்ல தங்கியிருக்காங்க. பட் அவங்கள பத்தி நீங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து இந்தியன் அமெரிக்கன் பரதநாட்டியம் டான்சர், கொரியோகிராஃபர், ஃபிலிம் மேக்கர், அது தவிர முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு. நான் சொன்ன மாதிரி 3 முறை இந்தியன் நேஷனல் சாம்பியன்ஷிப் பரதநாட்டியம் வாங்கியிருக்காரு. அது தவிர இன்னைக்கு வந்து கேஸ்ட் இன் நாட்டியம், அதாவது பரதநாட்டியில ஜதி இருக்கலாம், ஜாதி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு முனைப்போட செயல்பட்டு இருக்கிறவர். அவரோட நம்ம மீட் பண்ண போறோம். லெட்ஸ் வெல்கம் பிரதிபா பைட்லி டு அவர் சேனல். வாங்க பிரதீபா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், சிறப்பா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கேன். உங்களை முனைவர் பிரதீபா அப்படின்னு தான் கூப்பிடணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சுன்னா, அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் சொல்லிக்கோங்க. நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா யூ கேன் டெல் இட். நான் சொன்ன மாதிரி யூ ஆர் இன் அ வெல் ரவுண்டட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். முனைவரா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வாங்கி பட்டம் பெற்றிருந்தாலும் நாட்டிய சாஸ்திரத்திலையும் நிறைய ஷோஸ் நடத்திட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 300-400 ஷோ பண்ணியிருக்கீங்க. பரதநாட்டியத்தை மட்டும் இல்லாம யூ ஆர் டன் ஃபியூஷன் ஷோஸ் அரவுண்ட் த வேர்ல்ட். பட் உங்களை பத்தி கொஞ்சம் நீங்களே சொல்லுங்களேன். நீங்களே மோஸ்ட்லி சொல்லிட்டீங்க. என் பெயர் பிரதிபா பேட்லி. நான் இப்போ லண்டன்ல இல்லை, நார்த்தன் இங்கிலாண்டில் இருக்கேன். யார்க்ஷயரில் செட்டில் ஆயிருக்கோம். இதுக்கு முன்னாடி 24 ஆண்டுகள் யூஎஸ்ல இருந்தேன். அதுக்கு முன்னாடி பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில் தான். சென்னையில் பிறந்து வளர்ந்து என்னுடைய அம்மா வந்து ஷி வாஸ் அ சிங்கிள் பேரண்ட். ஸோ அதனால் வளரும்போது, அண்ட் ஐ எம் த ரிசல்ட் ஆஃப் ஏ ஜாதி மறுப்பு திருமணத்துடைய ப்ராடக்ட் நான். அதனால் வந்துட்டு எல்லா சைட்லேயும் வந்துட்டு மத்தளம் மாதிரி இடி வாங்கிட்டு வளர்ந்த சூழ்நிலை எனக்கு உண்டு. அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து படித்து முனைவர் பட்டம் பெற்று பேராசிரியையாக இருந்தேன் 16 ஆண்டுகள். அது நடத்தும் போதே எனக்கு சைடில் வந்துட்டு பரதநாட்டியத்து மேலே ஆர்வம் அதிகம். அதனால் சிறு வயதிலிருந்தே அது பழகிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு மூளைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதனால நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் நம்ம கண்மூடித்தனமாக, அதாவது பரதநாட்டியம் டான்ஸர் ஆகணும்னா நல்லா ஆடணுங்கிறது மட்டுமே மக்களுடைய சிந்தனையில் இருக்கும், டான்சர்ஸுடைய சிந்தனையில். ஆனால் நல்லா ஆடுறதுனா என்ன அப்படிங்கிற கேள்வியிலேருந்து தொடங்கி ஆட்டம்னா என்ன அப்படிங்கிற ஒரு பயணத்தில் நீந்தி இப்போ வந்துட்டு அது வந்துட்டு எப்படி நடனம் அப்படிங்கிறது வந்து ஒரு நடன இயக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ஆராய்ச்சி நடத்திட்டு இருக்கேன். அருமை, சூப்பர், அருமையான சொன்னீங்க. நான் வந்து இதெல்லாம் கண்டிப்பா நம்ம வந்து as we go through it. பட் நீங்க உங்களோட இளம் பிரியத்தை பத்தி சொன்னீங்க, சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் இல்லாம ஒரு இந்தியா மாதிரி ஒரு சூழல வந்து சிங்கிள் பேரண்டா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியும். அதுல அடுத்து வந்துட்டு ஜாதி மறுப்பு திருமணம் வேற செய்திருக்கீங்க. அதுல வந்து எந்த மாதிரியான சமூக டபூஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சோ அதை பத்தி சொல்லுங்களேன். உங்க இளமை காலங்கள் எப்படி, நீங்க சென்னையில தான் இருந்தீங்கன்னு சொன்னீங்க, இளமை காலங்கள் எப்படி இருந்துச்சு? ஒரு கஷ்டமான இருந்திருக்கும். அது தவிர ஃபினான்ஷியலி யூ ஆர் நாட் ஃப்ரம் வெரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருந்து வந்திருக்கீங்க. அதை பத்தி சொல்லுங்களேன் நீங்க. ஸோ நான் வளர்ந்தது எல்லாம் சென்னையில் தான். சென்னையோட ஒரு மெயின் மவுண்ட் ரோட் ஒரு சபர்பில் வளர்ந்தேன். வளரும்போது நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு ஒண்டு குடுத்தனத்துல தான். இஃப் யூ ரிமெம்பர் த ஒண்டு குடுத்தனம்ஸ் ஆஃப் சென்னை, ஒரு 5-6 வீடுகளுக்கு காமனா வந்து ஒரு பாத்ரூம், ஒரு டாய்லெட் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இதுல தான் வளர்ந்தது அந்த சூழ்நிலை. ஆனா வளரும்போது இதை நான் வந்துட்டு ஒரு கிளாரிஃபை பண்ணணும். இந்த ஜாதி மறுப்பு திருமணத்தால நான் அதனுடைய ப்ராடக்டா இருந்தாலும் நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட தான் வளர்ந்தேன் இல்லையா. ஒரு சிங்கிள் உமனாக அவங்க என்னை வளர்த்தாங்க. ஸோ அவங்க கிட்ட தான் நான் வளர்ந்தது. அதனால வந்து எனக்கு அவங்களுடைய தாக்கம் நிறைய இருக்கும். ஆனால் சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு எங்கள் வீட்டில், அது சென்னையில் அதுவும் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸில் அந்த மாதிரியான பேச்சுகள் வந்துட்டு சாதாரணமாக தர்க்கங்கள் நடக்குமான்னு எனக்கு தெரியாது. ஜாதியை பற்றி, மதத்தை பற்றி சின்ன வயசுல இருந்தே நாங்கள் வந்து பேசுவோம். இது வந்துட்டு எப்படி மனித செயல்பாட்டுக்கு எதிராக இருக்கு, மனிதத்துக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிற நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ், டிபேட்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டில் எப்பவுமே நடந்துகிட்டே இருக்கும். ரிசர்வேஷனுங்கிறது தேவையா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்போம்.
ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க எங்க அம்மா எனக்கு கொடுத்தது வந்துட்டு நமக்கு இருக்கிறதெல்லாம் படிப்பு மட்டும்தான். ஏன்னா நம்ம வந்துட்டு பணம் கிடையாது, மக்கள் கிடையாது, பதவி கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால இதுல இருந்து நம்ம முன்னேறணும்னாக்க படிப்புங்கிறது ஒரே ஒரு ஆயுதம் தான் நம்ம கையில இருக்கு அப்படிங்கிறது அது நிறைய இந்தியர்கள், சவுத் ஏஷியன்ஸ் ஜென்ரலா அது வந்துட்டு நம்புற ஒரு விஷயம்தான். ஸோ அந்த மாதிரி தான் நானும் வளர்ந்தேன். படின்னு எங்க வீட்டில் சொல்ல மாட்டாங்க, ஆனா ஒரு தடவை மிரட்டுவாங்க, படிக்கலனாக்க கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு. அந்த பயத்திலேயே படிச்சுட்டேன். ஆமா, இல்ல படிப்பு மேல எனக்கு ஆர்வம் அதிகம் இருந்தது. படிப்பு மேல ஆர்வம் மட்டும் இல்ல, பைத்தியமா இருந்தேன் நான் படிக்கிறதுக்கு. அதனால வந்துட்டு அது இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இது ஏன்னா எத்தனை பேர் அந்த மாதிரி வளர்ந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. என்னோட பள்ளி பருவத்தில் இருக்கிற மற்ற மாணவர்கள் கிட்ட எல்லாம் நான் பேசும்போது கூட அவங்க என்ன வினோதமா பார்ப்பாங்க. ஏன்னா எங்க தெருவுடைய முனையிலேயே வந்து ஒரு தேவனைய பாவாணர் நூலகம் இருந்தது, ஒரு கவர்மெண்ட் லைப்ரரி. அதனால எப்ப வேணா அங்க போகலாம். அது எப்ப வேணாலும் அது திறந்திருக்கிறதே சில சமயங்கள்ல தான் திறந்து இருக்கும். வெள்ளிக்கிழமை வார விடுமுறை இருக்கும், 2ஆம் சனிக்கிழமை வார விடுமுறை இருக்கும். அது எப்ப திறந்து இருக்கோ நாங்க போயிடுவோம். ஏன்னா இலவசம், அந்த நூலகம் இலவசம் நமக்கு. அதனால அந்த நூலகத்திலே தான் நானும் எங்க அண்ணனும் எப்பவுமே இருப்போம். வீட்டுல இல்லைன்னா அங்கதான் எங்களை வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால அது எங்களுக்கு ஒரு விஸ்தாரமான ஒரு உலகத்தை காமிச்சது. இப்படியெல்லாம் உலகம் நம்ம தேனாம்பட்டையை தாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சுது. அருமை அருமை. நீங்க அங்க சென்னையில இருக்கவே பரதநாட்டியம் ஆரம்பிச்சிட்டீங்களே, அது தவிர 2 விஷயம் உங்களை கேட்கலாம்னு உங்க அண்ணனை பத்தி சொன்னதுனால. நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க, இது வந்து உங்க ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து உங்க 4 பில்லர்ஸ்ல ஒரு பில்லர் வந்து உங்க ஃபேமிலி அண்ட் பிரதர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை பத்தி போறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் உங்க அண்ணனை பத்தி சொல்லுங்க. அங்கிருந்து நம்ம அப்படியே வந்துட்டு பரதநாட்டியத்துக்குள்ள எப்படி இன்ட்ரோடியூஸ் ஆனீங்கன்னு சொல்லி பார்க்கலாம். எங்க அண்ணனும் நானும் வந்துட்டு சின்ன வயசுல எல்லா குழந்தைங்களும் இருக்க மாதிரி எலியும் பூனையுமா தான் வளர்ந்தோம். நான் பிறந்த உடனே அவன் சொன்னது வந்துட்டு இவ்வளவு முதல்ல தூக்கி எறிங்க அப்படின்றதுதான். ஆனா வந்து அவன் 17 வயசு இருக்கும் போதே அவன் வந்துட்டு மாஸ்கோ போயிட்டான் படிக்கிறதுக்கு. அவன் போனதுக்கு அப்புறம் தான் அந்த பிரிவுல தான் எனக்கு புரிஞ்சது அது எப்படிப்பட்ட ஒரு துணையை நாம இழந்திருக்கோம் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த காலத்துல அஃப்கோர்ஸ் ஐஎஸ்டி ஃபோன் கால் எல்லாம் நம்ம வந்து பேசுறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். கடிதம் மூலமா தான் நாங்க வந்துட்டு செய்திகளை பகிர்ந்துப்போம். அது எப்போ வந்து சேரும், எப்போ எழுதியிருப்பாங்க, ஒரு மாசக்கணக்காகும் வந்து சேர்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு சூழ்நிலையில அவன் திரும்ப படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அவன் திரும்ப இந்தியா திரும்பும் போது எனக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி இருந்தது. ஆனா அப்போ நான் கிளம்பி யூஎஸ் போயிட்டேன். அதனால நாங்க கூட இருந்ததே வெகு சில ஆண்டுகள் தான். ஆனா என்ன ஆச்சுன்னா பரஸ்பரம் நாங்க ஆல்மோஸ்ட் தனியா வளர்ந்திருந்தாலும் எங்களுடைய சிந்தனை ரொம்ப ஒத்த சிந்தனையா இருக்கும். என்னோட கணவர் கூட சொல்லுவாரு, உங்க 2 பேரையும் பார்த்தா இரட்டை பிறவி மாதிரி இருக்கு. அவன் சொல்ற ஒரு வாக்கியத்தை நீ வந்து முடிச்சிடுற, அந்த மாதிரி தான் இருக்கும். எங்களுடைய சிந்தனை ரொம்ப வந்து ஒத்த சிந்தனையா இருக்கும். அதனால he is almost like a twin brother to me. ஆமா, அருமை அருமை. அங்கிருந்து நீங்க பரதநாட்டியம் சென்னையில வந்துட்டு இங்க வந்து இப்போ குறிப்பா என்ன நடக்கும்னா பரதநாட்டியத்துல எல்லாத்தையும் குழந்தைகளுக்கு போய் சேர்த்துவாங்க. அவங்க ஒரு 3-4 வருஷம் போயிட்டு ஒரு அரங்கேற்றம் முடிஞ்ச பிறகு அதுக்கு அப்படியே எல்லா இடம் கட்டி பரன்மாலை வச்சுட்டு போயிருவாங்க. பட் நீங்க அது ஒரு பேஷனை எடுத்துட்டு அதுல சாஸ்திரத்தை மாத்திரம் கத்துக்கிட்டது மாத்திரம் இல்லாம அதை இன்னும் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு அது ஒரு பேஷனா பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அது எப்படி ஆரம்பிச்சீங்க? வேர் டு யூ ஸ்டார்ட் இன் பரதநாட்டியம்? எவ்வளவு வயசு இருக்கு உங்களுக்கு? அதை பத்தி சொல்லுங்களா. எனக்கு வந்து சின்ன வயசுல வந்து பரதநாட்டியம்னாலே பிடிக்காது. பரதநாட்டியம்னா பிடிக்காது, பரதநாட்டியம் ஆடுறவங்களை கண்டா பிடிக்காது. ஏன்னா வந்து எனக்கு எங்க அம்மாவுக்கு நேரம் எல்லாம் கிடையாது. அதனால ஒரு பார்பர் ஷாப்க்கு கூட்டிட்டு போய் என்னோட தலையை வந்துட்டு ஒட்ட வெட்டிடுவாங்க, தலைமுடிய. அதனால எனக்கு வந்து நீளமான கூந்தல் இருக்கு, நான் அது ரொம்ப பிடிக்கும். ஆனா அது நமக்கு வந்து ஒரு எட்டாக்கனியா இருந்தது. அதே மாதிரி வந்துட்டு வெள்ளையா இருக்கணும்னு ஒரு ஆசை. நல்ல கருப்பா இருப்பேன். அதனால வந்துட்டு நல்ல கருப்பு இல்லை, மாநிறமா இருப்பேன். அதனால வெள்ளையா இருக்கிற பொண்ணுங்களை பார்த்தா ஒரு பொறாமை இருக்கும், நல்ல அழகா இருக்கிற பொண்ணுங்களை பார்த்தா ஒரு பொறாமை இருக்கும். இந்த பொறாமை எல்லாம் சேர்ந்து உருவாகி அதெல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பரதநாட்டியம் வேற பண்ணுவாங்க. அதுக்குள்ள நம்மள வந்துட்டு நாம ஒரு ஆம்பளை குழந்தை மாதிரியே இருப்பேன் நான். அதனால எனக்கு வந்து அது ஒரு எட்டாக்கனியா இந்த பழம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அது எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்புறம் வந்து நான் அப்போ வயலின் வாசிச்சுட்டு இருந்தேன். வயலின் காம்படிஷன் ஒன்றுத்துல வந்துட்டு ஏதோ ஒரு ப்ரைஸ் வாங்கினேன். அது என்ன கடைசியில் ஒரு சோப்பு டப்பா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பரிசுக்காக எங்க அம்மா வந்துட்டு சாயங்காலம் தான் அந்த பரிசு விழா இருந்தது, அதுக்காக காத்திருக்க வச்சாங்க. எனக்கு ஒரே தலைவலி. அப்போ நான் சொன்னேன், போலாம் அவன் கொடுக்க போறது என்ன ஒரு சோப்பு டப்பாவா இருக்கும் அப்படின்னு.
அப்புறம் காத்திருக்க வச்சிருக்கும் போது ஒரு ஒரு பெண் வந்து பரதநாட்டியம் ஆடினாங்க. அது வந்து அவ்வளோ அழகா இருந்தது. என்னோட தலைவலி எல்லாம் பறந்து போச்சு அந்த நாட்டியத்தை பார்த்துட்டு. அப்ப நான் சொன்னேன், இது இவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கலை, இதை நான் வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் கத்துக்க ஆரம்பிச்சேன். நிறைய பேர் வந்து பரதநாட்டியத்தை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அது மேல பைத்தியம் ஆவாங்க. நான் பைத்தியமாகி பரதநாட்டியம் கத்துக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு 11 வயதுல நான் அதை ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து there was no looking back. அதுக்கப்புறத்துல இருந்து தொடர்ந்துட்டே தான் இருக்கு. அருமை அருமை. சரி, அப்ப நீங்க வந்து பரதநாட்டியத்துல கத்துட்டு இருந்தீங்க. பட் அங்கிருந்து நீங்க பாத்தீங்கன்னா ரிலேட்டட், நாங்க உங்களோட சில முன்னாள் பேட்டிகளை பாக்குறப்போ யூ சி பேட்டர்ன்ஸ் இன் எவ்ரிதிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஜதியில பேட்டர்ன்ஸ் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஐ தாட் லைக் அதுதான் உங்களோட கணிதத்துறைக்கான, அது ஸ்டாட்டிஸ்டிஷியன் அப்படின்னு சொல்லக்கூடிய துறை, கணக்கியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த துறைக்கு எப்படி போனீங்க? இஸ் இட் நேச்சுரல் ப்ரோக்ரஷன்? நீங்க ஏற்கனவே உங்களுக்கு கணிதத்து மேல ஒரு ஈடுபாடு இருந்துச்சு, ஏன்னா அதுல நீங்க பிஹெச்டி அளவுக்கு போயிருக்கீங்க, அதுல யூ ஆர் டன் லாட் ஆஃப் பேப்பர்ஸ், பெய்னிஷியம் தேர்ல இருந்து நிறைய பண்ணிருக்கீங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் அந்த டீவியேஷன் எப்படி வந்துச்சு, இல்ல அதுதான் உங்களோட மெயின் பேஷனா இருந்துச்சா? படிப்புங்கிறது எனக்கு எப்பவுமே முக்கியமா இருந்தது. அது வந்துட்டு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. இதனாலதான் நம்ம முன்னேற போறோம். எங்க அம்மா அந்த பயத்தை எனக்கு ஊட்டி வளர்த்திருந்தாலும் இதனாலதான் முன்னேற போறோம், அதனால நம்ம படிச்சே ஆகணும் அப்படிங்கிற உத்வேகம்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு வந்து படிக்க பிடிக்கும். அதனால வந்து அது தமிழா இருந்தாலும் சரி, ஆங்கிலமா இருந்தாலும் சரி, எனக்கு கணிதமா இருந்தாலும் சரி, எனக்கு எதுவா இருந்தாலும் ஏதாவது படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் சின்ன வயசுல இருந்தே இருந்த ஒரு பழக்கம். ஆனா கணிதத்து மேல எனக்கு வெறி இருந்தது. ஏன்னா மேத்ஸ் இஸ் பியூட்டிஃபுல், இட் நெவர் சேஞ்சஸ், இட் இஸ் த சேம் ஃபார் யூ, இட் இஸ் த சேம் ஃபார் மீ. சயின்ஸ் கூட வந்துட்டு மாலிக்யூல் தான் சின்னதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லைங்க, அதோட சின்னதா ஆட்டம் இருக்குன்னாங்க. அது வந்து சயின்ஸ் வந்து இவால்வ் ஆகிட்டே இருக்கும், விச் இஸ் த பியூட்டி ஆஃப் சயின்ஸ் அஸ் வெல். ஆனால் மேத்ஸ்ல வந்து ஒரு பைத்தாகரஸ் தியரம்னா அந்த பைத்தாகரஸ் தியரம் 3000 ஆண்டுகளும் பைத்தாகரஸ் தியரமா தான் இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அறிவையும் நாம அழிச்சிட்டு, அதாவது வந்து ஜாதி மதம் எல்லாத்தையும் உட்பட எல்லா அறிவையும் நாம அழிச்சிட்டு புதுசா வந்து ஒரு அறிவை உருவாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப வர்றது ஜாதி வருமா மதம் வருமானு எனக்கு தெரியாது. மதம் வந்தாலும் அது வேற வேற ரூபங்கள்ல வரும். ஆனா கண்டிப்பா ஒரே மாதிரி இருக்கிறது கணிதமும் அறிவியலும் மட்டும்தான். அதனால அதனுடைய நிதர்சனமான அந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது இதுல, கணிதத்துல. அதனால சின்ன வயசுல, ஏன்னா என்னோட வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப தடுமாறி, அதாவது அடுத்த வேளை சாப்பாடு எங்க கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில தான் நாங்க இருந்தோம். மிடில் கிளாஸ்ன்னு வந்து பாலிஷ்டா சொல்லிக்கலாம், ஆனா ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ் தான். அப்படி இருக்கிற நிலைமையில எனக்கு நிரந்தரமா இருந்த ஒரு விஷயம் கணிதம். அது எப்பவுமே எனக்கு இருந்தது. ஸோ அந்த ஒரு பைத்தியம் எனக்கு இருந்தது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் 12வது வகுப்பு முடிக்கும் போது எனக்கு வந்து கணிதத்தில் தான் வந்து டிகிரி பண்ணணும், இளங்கலை பட்டம் பெறணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆர்வம். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ்க்கு உனக்கு என்ன வேலை கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லி வற்புறுத்தி, அப்போ பார்த்தா எனக்கு ஆர்கிடெக்சர்லையும் இன்ஜினியரிங்லையும் சீட்டு கிடச்சிருந்தது, ஃப்ரீ சீட் வேறு, மெரிட் சீட். அதனால வந்துட்டு இதை யாராவது விடுவாங்களா, நீ என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்கிடெக்சரில் வேண்டா விருப்பா கொண்டு போய் சேர்த்து விட்டுட்டாங்க. அதையும் நான் 5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு முட்டி மோதி படித்தேன். அதுல வந்துட்டு நான் நல்லா பண்ணேன்னாக்க டிசைன்லாம் ரொம்ப கேவலமா பண்ணுவேன். ஆனா அந்த கணிதம் சார்ந்த எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் அதுல வந்துட்டு நல்ல மதிப்பெண்கள் இருக்கும். ஸோ அதனால எனக்கு வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் கிடைச்சது. அப்போ அதுல இருந்து மாஸ்டர்ஸுக்கு வந்துட்டு அமெரிக்கா வந்தேன். அமெரிக்கா வரும்போது நான் நினைச்சேன், சரி எனக்கு ஆர்கிடெக்சர் நமக்கு பிடிக்கவே இல்லை, 5 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சாச்சு, அதனால வந்து எப்படியாவது இது ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சயின்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்ல ஒரு டிகிரி வந்துட்டு 2 வருஷம் டிகிரி, அது பண்ணலாம் அப்படின்னு. அது பண்ணும்போது எனக்கு தோணுச்சு, ஐயோ என்னால் இமேஜினே பண்ண முடியல, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் எவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு இது வந்துட்டு நம்ம மூளைக்கு தீனி கொடுக்குற ஒரு விஷயம் மாதிரியே எனக்கு தெரியலையே அப்படின்னு. அதாவது என்னுடைய மூளைக்கு, ஐம் நாட் சேயிங் இட்ஸ் நாட் அன் இன்டெலிஜென்ட் ஜாப், பட் எனக்கு அதில் ஆர்வம் இல்லை. அப்போ என்ன ஆச்சுன்னா, என்கிட்ட நான் வந்து ஒரு பேங்க் லோன் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த லோனில் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து இப்போ சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது என்ன, ஆனால் அந்த லோனோட டேர்ம்ஸ் என்னன்னாக்க இதை வந்துட்டு இதுக்கு யூஸ் பண்ணணும், ஃபீஸுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஆனால் வந்துட்டு அந்த லோனை வச்சு தான் நான் வந்து ஃப்ளைட் டிக்கெட்டு, துணிமணி எல்லாமே வாங்கினேன் வர்றதுக்கு. அதனால ஒரு செமஸ்டர் ஃபீஸ் கட்டி அது தீர்ந்து போயிடுச்சு. அதனால என்கிட்ட பணமும் இல்லை.
அப்புறம் தேடி 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 எப்படியோ ஒரு ப்ரொஃபஸர் வந்துட்டு நிறைய பேருக்கு நான் இமெயில் பண்ணிட்டு அந்த பிளைண்ட் இமெயில்ஸ் ஐ யூஸ் டு சென்ட் எவ்ரிடே. அப்புறம் ஒரு ப்ரொஃபஸர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, வா வந்து என்னை பாரு அப்படின்னு. நான் போய் பார்த்தேன். நான் சொன்னேன், நான் உங்களுக்கு வெப்சைட் டிசைன் பண்ணி தரேன் அப்படின்னு. எனக்கு வெப்சைட் டிசைன் பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் நான் நினச்சேன் நமக்கு வேலை கிடச்சதுன்னா நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெப்சைட் டிசைன் பண்ணி தரேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க ஒன்றுமே என்ன கேட்கல. அப்புறம் நானும் தட்டு தடுமாறி அந்த டிசைன்லாம் கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 2 மாதத்துக்குள்ளேயே என்கிட்ட வந்து அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, என்னோட ஸ்டூடெண்ட் வந்து ஷீஸ் டூயிங் அ குவான்டிடேட்டிவ் டிசர்டேஷன், அதில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் கொஞ்சம் இருக்குது, ஆனால் என்னோட அந்த ப்ரொஃபஸர் வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சர், அதனால உனக்கு இதை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னாங்க. நான் நினச்சேன் என்ன ஏதாவது மேத்ஸாக இருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிற ஒரு விஷயம் எனக்கு புள்ளியியல்னா என்னன்னு தெரியாதப்போ தானே ஏதோ ஒரு மேத்ஸ் தானே, கணக்கு நம்பர் தானே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கூகுள்லாம் பண்ணி பார்த்துட்டு அவங்க கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, ஐ திங்க் யூ ஹாவ் அ நேக் ஃபார் திஸ், யூ ஷுட் டேக் அ கிளாஸ் அ கோர்ஸ் அண்டர் ப்ரூஸ் தாம்சன், டாக்டர் ப்ரூஸ் தாம்சன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் ஓகே அப்படின்னு. அவர் கிளாஸில் போய் நான் உட்காந்து அந்த ஒரு லைட் பல்ப் மூமெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, போய் உட்காந்து ஒரு 5 நிமிஷத்தில் ஐ தாட் this is what I want to do the rest of my life. அப்படியே நம்ம இந்த ஏஞ்சல்ஸ் சிங்கிங் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா. ஸோ இட் வாஸ் லைக் தட், இட் வாஸ் லைஃப் சேஞ்சிங் அண்ட் his teaching was fantastic and he was a very unique person as well. இது டெக்ஸஸில் கவுபாய் பூட்ஸ், கவுபாய் ஹேட், ஒரு எப்போவுமே ஒரு கிரே டிஷர்ட், ஜீன்ஸ் அதுதான் போட்டுட்டு வருவார் அவர் காலேஜுக்கு ப்ரொஃபஸர். அவரோட பிஹெச்டி கிளாஸஸ் வந்துட்டு 100 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க, வெறும் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும். அவ்வளோ பெரிய கிளாஸாக இருக்கும், ஏன்னா ஹி வாஸ் ஸோ ஃபேமஸ். அவர் வந்துட்டு 3 மணி நேரம் லெக்சர் கொடுப்பாரு புள்ளியியல் பற்றி. ஒரு தடவை கூட திரும்பி அந்த பிளாக் போர்ட்லேயோ ஒயிட் போர்ட்லேயோ ஏதோ எழுதி நான் பார்த்ததே கிடையாது. பவர் பாயிண்ட் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. 3 மணி நேரம் பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டுக்கிட்டு பேசுவார், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசுவார். அண்ட் இட் வாஸ் மேஜிக்கல், just magical. So that's how I thought, okay, I need to do this அப்படின்னு. And luckily அமெரிக்காங்கிறது இட்ஸ் a land of opportunities. இது என்னால் வந்துட்டு இந்தியாலேயோ இல்லை யூகேலேயோ கூட பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா முதல்ல சொல்லுவாங்க, என்ன ஆர்கிடெக்சருக்கு போனேன், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போனேன், இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பிஹெச்டி வாங்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு. பட் US was not like that and they took me in. I got a PhD and then there was no looking back and then I became a faculty. So that was absolute love as well. Perfect. ரொம்ப அருமையான ஜர்னி, ரொம்ப அருமையான ஜர்னி. எப்படி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சம்டைம்ஸ் சொல்லுவாங்க, the discipline finds you அப்படிங்கிற மாதிரி, நம்மளுக்கு எந்த டொமைன் will find you அப்படிங்கிற மாதிரி நம்மள வந்து கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் அங்கிருந்து நீங்க அதே சமயத்துல வந்துட்டு நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பயின்றுட்டு இருக்கிறப்போ வந்துட்டு நீங்க அங்க இந்தியால இருந்து இங்க வந்துட்டீங்க இல்லையா? இங்க வந்த பிறகு did you continue பரதநாட்டியம் at the same time? இங்க எப்படி பண்ணிட்டு இருந்தீங்க அது? ஆமா, ஐ கண்டினியூட் மை பரதநாட்டியம். அவ்வளோ சீரியஸாக நான் பண்ணலை. யூனிவர்சிட்டியில் நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். பட் ஆனால் அவ்வளோ சீரியஸாக நான் அதை பண்ணல. ஏன்னா அப்போ வந்துட்டு என்னுடைய ஆர்வம் வந்து புள்ளியியல் மேலே இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, PhD இஸ் நாட் அன் ஈஸி என்டெவர். அதை எடுக்கணும்னாக்க யூ டு பி pretty damn serious about it. அண்ட் எனக்கு வந்துட்டு அண்டர் கிராடும் சரி கிராடும் சரி எதுலேயுமே எனக்கு பெரிய மேத்தமேட்டிக்கல் நாலேஜ் எனக்கு வளரல. அந்த 7 வருஷங்கள்ல நான் ஒண்ணுமே பண்ணல கணிதத்தை பத்தி. அதனால அது எல்லாமே நான் வந்து கத்துக்க வேண்டியதா இருந்தது திரும்ப போய். PhD நான் 3 வருஷத்துலயே முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம். பட் ஐ ஒர்க் வெரி ஹார்ட் ஃபார் டூயிங் தட். அண்ட் அதனால பரதநாட்டியம் கொஞ்சம் பின்னடைவு இருந்தது. ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா திரும்ப வேலையெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் திரும்ப வந்து பயிற்சி ஆரம்பிச்சது. அருமை. இப்ப நீங்க பரதநாட்டியத்துல வந்துட்டு இந்த ஒரு முக்கியமான விஷயம்னா, உங்களுக்கு அமையப்படும் குருக்கள், ரொம்ப முக்கியமான குருக்கள் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நீங்க எப்படி அந்த when did you find the right guru? நீங்க அது இந்தியாலயே கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்ல இங்க வந்து கண்டுபிடிச்சீங்களா? Who is your guru who initiated and pulled that made that passion more blooming? என்னுடைய குரு வந்து she is like my second mom. அவங்களோட நான் 35 வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். சின்ன வயசுல வந்து முதல்ல ஒரு குரு கிட்ட கத்துட்டு இருந்தேன். அவங்க கிட்ட முதல்ல ஒரு 3 ஆண்டுகள் அவங்க கிட்ட பயின்றேன். அதுக்கப்புறம் அவங்க திருமணமாகி வேற ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்களுடைய தோழி தான் எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா. ஸோ அதுதான் இவங்களோட தான் இருக்கேன்.
பிரீதா ரவீந்திரநாத் அப்படின்னு சென்னையில் இருக்காங்க. ஷீ இஸ் ஆல்சோ அ செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ஷி ஒர்க்ஸ் ஃபார் நேச்சுரல்ஸ் ஃப்ரான்ச்சைஸ். And she's just a fantastic human being more than anything. ஒரு காலத்துல குருனா அவங்க சொல்லித்தரது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கேள்வி கேட்காம பண்ணிட்டு இருந்த காலம் இருந்தது. அது நிறைய காலம் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து இப்போ அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மூளை வளரும் போது நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவோம். அதனால இப்போ வந்து இட் இஸ் மோர் ஆஃப் சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ள இருக்கிறது. அதாவது வந்துட்டு நிறைய தடவை வந்துட்டு ஒரு ப்ரொடக்ஷனுக்கான கருவை வந்து நான் தான் யோசிச்சு ஆராய்ச்சி பண்ணி எடுத்துட்டு வருவேன். இப்போ கூட நான் பண்ண போகிற 1000 விழுப்புண்கள் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் 1000 பேப்பர் கட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அதனுடைய அதனுடைய கருப்பொருள் எல்லாமே வந்து நான் உருவாக்கினது தான். ஆனால் அதில் வந்து கொரியோகிராஃபிக் ப்ராசஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து காஸ்டியூம் விஷயங்களாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு சில இசை வடிவங்கள் என்னென்ன உபயோகிக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் வந்துட்டு அவங்களுடைய இன்புட்டும் இருக்கும். ஆனால் இட் இஸ் மோர் ஆஃப் அந்த டிஸ்டன்ஸ், அந்த ஹைரார்கி, அந்த டிஸ்டன்ஸ் வந்து மாறிக்கிட்டே வருது இப்போ. ஆனாலும் ஷீ இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி மை குரு. ஆனால் இப்போ வந்து நான் நிறைய கேள்வி கேட்பேன். இல்லைக்கா நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். நாம ஏன் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ சாதாரண விஷயங்கள்லேயே அது மாதிரி நான் நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சு அது மாதிரி எல்லாம் வந்துட்டு it's a relationship of love and friendship a lot more than that of a guru and a student. ஓகே, சூப்பர், அருமையா சொன்னீங்க. அந்த குரு சிஷ்யர் அப்படிங்கிற போட்டு நீங்க அக்கான்னு சொல்றப்ப அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா புரிஞ்சிருச்சு. தட் ஒன் வேர்ட்லயும் எக்ஸ்பிளைன். பட் அதுல இருந்து நீங்க எப்படி ஒரு பரதநாட்டியம்னு நான் சொன்ன மாதிரி இங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அரங்கேற்றம் முடிப்பாங்க, அது தாண்டி ஏதோ ஒரு 2-3 கல்ச்சர்ஸ் பண்ணுவாங்க. பட் அதையெல்லாம் தாண்டிட்டு ஒரு நேஷனல் அவார்டு 3 வாட்டி போய் நேஷனல் ரெக்கக்னிஷன் வாங்கி இருந்திருக்கீங்க. அப்புறம் தானே டான்ஸ் யூஸ் உங்களோட ஒரு ஃபெலோஷிப் பேர் வாங்கியிருக்கீங்க. ஸோ அந்த ஜேர்னி எப்படி, அதுக்கு எப்படி உங்களை தயார்படுத்திட்டீங்க? பிகாஸ் நீங்க புள்ளியல் நீங்க சொன்ன மாதிரி பிஹெச்டி பண்றதே கஷ்டம். அதுலயும் 3 வருஷத்துல வந்து அடிச்சு பிடிச்சு போயிருக்கீங்க. யூஸ்வலா இங்க பிஹெச்டி வந்து டிபிக்கல் இங்க யூஎஸ்ல வந்து 5 to 6 years மினிமம் ஆகும். ஸோ லிட்டரலி ஹாஃப் த டைம் நீங்க பண்ணி முடிச்சிருக்கீங்க. அந்த டயத்துல உங்களுக்கு எப்படி இவ்வளோ ஹவு டிட் யூ மேனேஜ் இட்? அந்த பேஷனையும் இந்த பேஷனையும் வந்துட்டு அப்புறம் இந்த டான்ஸ் காம்படிஷன்ல போய் அதுலயும் நீங்க வந்து சாம்பியன்ஷிப் வாங்குறதுனா எப்படி, ஹவு டிட் யூ மேனேஜ் ஆல் தோஸ் திங்ஸ்? அந்த சாம்பியன்ஷிப் நான் வந்து ரொம்ப யங்கா இருக்கும் போது நடந்தது. அதனால அது ஐ ஸ்டில் ஷுடன்ட் பி ரைடிங் ஆன் த கோட் டெயில்ஸ் ஆஃப் இட். ஆனால் டான்ஸ் யூஎஸ்ஏ ஃபெலோஷிப் அப்படிங்கிறது வந்துட்டு அது நிஜமாவே வந்துட்டு ஒரு பெருமை மிக்க விஷயம்தான். அது வாங்கியிருக்கிற ஒரே தமிழ் பெண்மணி நான் தான். அந்த வேலை வந்துட்டு நான் எவ்வளோ அழகாக அரமண்டி உட்காடுறேங்கிறதுக்காகவோ, எவ்வளோ மணி நேரம் நடனம் ஆடுறேங்கிறதுக்காகவோ, இந்த கின்னஸ் புக் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்களுக்காக கிடைச்ச ஒரு அங்கீகாரம் கிடையாது. அது வந்துட்டு சமூக நீதி சார்ந்து என்னுடைய பரதநாட்டிய முயற்சிக்காக எனக்கு கிடைச்ச அங்கீகாரம். அந்த அங்கீகாரம்ங்கிறது வந்துட்டு இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஆர்டிஸ்ட்ரி ஓரளவுக்கு அவங்களுக்கு முக்கியமான விஷயம்தான். ஆனால் அந்த கலையை வச்சு நம்ம வந்து சமூகத்துக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய முக்கியமான ஒரு அம்சம், அந்த ஃபெலோஷிப்புடைய முக்கியமான அம்சம். அது கிடைச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து நடனம் மூலமா வந்துட்டு சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சுட்டு வர்ற மக்களா இருப்பாங்க. ஸோ அதனால அது வந்து எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய விஷயம்தான். ஐ மீன் என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய விஷயம். அது பண்றதுக்கு வந்து காரணமா இருந்தது நிறைய. அந்த ஜேர்னி அவங்க என்னுடைய ஒரு ப்ராஜெக்டுக்காக கொடுக்கல, என்னுடைய பயணத்துக்காக கொடுத்துருக்கிற ஃபெலோஷிப் அது. அந்த ஜேர்னி வந்து ஆல்மோஸ்ட் நான் பிஹெச்டி முடிக்கும் போது அதுக்கு முன்னாடியே எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த மாதிரி பரதநாட்டியத்தில் ஏன் இது இப்படி பண்ணுறோம், பரதநாட்டியத்தில் மட்டும் இல்லை சாதாரண விஷயங்கள்லேயே ஏன் இது இப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். நம்ம ஊரில் சாதாரணமாக குதர்க்கமாக பேசாத அப்படிம்பாங்க, இல்லை கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால கொஞ்சம் அடக்கி வச்சிருந்தேன். அப்புறமா வந்துட்டு நமக்கு சுதந்திர காற்று சுவாசிக்கும் போது இன்னும் விஷயங்கள் யோசிக்க ஆரம்பிப்போம் இல்லையா? அதனால அந்த யோசனையில தோணினது தான் நாம ஏன் வந்து கடவுள் நம்பிக்கை நமக்கு ஏன் இருக்கு அப்படிங்கிறது. அந்த பயணம் எனக்கு நிறைய ஆண்டுகள் இருந்திருக்கு. சின்ன வயசுலயும் அந்த நிறைய கேள்வி கேட்டிருக்கேன். எங்க அம்மா வந்து ஒரு பயங்கரமான பெருமாள் பக்தை. ஆனாலும் வந்து அவங்க சொல்லுவாங்க யூ ஹாவ் டு கோ த்ரூ யோர் ஓன் ஜேர்னி. அவங்க வந்து அது மதத்தை வந்து திணிக்க மாட்டாங்க எப்பவுமே. உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு அப்படின்னு. அவங்க எப்பவும் ஏதாவது ஒரு கோயில்ல தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனா வந்து she was always open about it. She said this is not something I can impose on you. உனக்கா தோணும் போது you will come back,
இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு யூ டோன்ட் ஹேவ் டு கம் பேக், இட்ஸ் நாட் யுவர் லாஸ், இட்ஸ் நாட் தி ரிலிஜன்ஸ் லாஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த அந்த இதில் பயணிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு தோணினது வந்து, ஐயோ நாம வந்துட்டு கடவுள் நம்பிக்கையை விட்டுட்டாக்க பரதநாட்டியத்தில் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது எனக்கு. அப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் கடவுள் நம்பிக்கையெல்லாம் போயிருச்சு. ஆனால் வந்துட்டு நான் திவ்ய பிரபந்தத்தோட வளர்ந்தவ, அந்த தமிழருடைய அழகு வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமானது. அப்போ திவ்ய பிரபந்தத்தோட அழகெல்லாம் இனிமேட்டு ரசிக்க முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் நிறைய நாள் இருந்தது. ஸோ இந்த இந்த குழப்பங்களுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் உருவானது தான் பரதநாட்டியத்தில் ஏன் மதம் இருக்கணும். அப்போ எனக்கு எனக்கு நேர்ந்த அனுபவங்கள் எல்லாம் சேர்ந்து வரும்போது யோசிச்சது, பரதநாட்டியத்தில் எதுக்கு ஜாதி இருக்கணும் அப்படிங்கிறது. அந்த எதுக்கு ஜாதி இருக்கணுங்கிறது எனக்கு நிறைய நிறைய ஆண்டுகள் எனக்கு தோணி இருக்கு. ஆனால் அதை பற்றி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலேயே நான் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, இதில் நிறைய நாம செய்யணும், நாம செய்யலைனாக்க யூனோ ஹூ எல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு திமிர்த்தனம். இன்னொன்று என்னன்னாக்கா வந்து, நமக்கு சோறு போடுறதுக்கு எப்படியும் நம்ம அறிவு இருக்குது, நம்ம புள்ளியியல் இருக்குது, அதை யாராலையும் நம்ம கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. அதனால வந்துட்டு பரதநாட்டியம் மூலமாக வந்துட்டு பணம் செய்யணும், இல்லை சம்பாதிக்கணும், பொருள் சம்பாதிக்கணும், பெயர் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை, அந்த மாதிரியான விஷயம் எதுவுமே இல்லை எனக்கு. அதனால ஐ எம் வெரி ஃப்ரீ. தட் வே ஐ கேன் பி ஆல்மோஸ்ட் irresponsible in fact in being open and honest about what I think. ஏன்னா இப்போ கூட நான் போடுற இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பெண்கள் எனக்கு பரதநாட்டிய கலைஞர்கள் எனக்கு சொல்லுவாங்க, அக்கா தேங்க்யூ ஃபார் காலிங் திஸ் அவுட், எனக்கும் இந்த மாதிரி ரிஹர்சலில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. சொல்லுவேன் நீயும் பேசு அப்படின்னு. ஐயோ என்ன முத்திர குத்தி வச்சிருவாங்க அப்படிம்பாங்க, அதனால கரும்புள்ளி செம்புள்ளி குத்திடுவாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுடைய ஜீவாதாரம் வாழ்வாதாரம் எல்லாம் வந்து பரதநாட்டியத்தை சார்ந்து இருக்கு. நல்ல வேளை எனக்கு அது இல்லை, அதனால வந்துட்டு இவ்வளோ தைரியமா என்னால் பேச முடியுது. அதனால இந்த தைரியத்துக்கு காரணம் வந்துட்டு நிஜமாவே தைரியமா இல்லைனாக்க நமக்கு வந்துட்டு வேற ஒரு தொழில் இருக்கு அப்படிங்கிற திமிரான்னு எனக்கு தெரியல. இல்ல நீங்க திமிரு சொல்றீங்க, ஆக்சுவலி என்ன பொறுத்தல அது எம்பவர்மெண்ட் இல்லையா? இது ரியல் எம்பவர்மெண்ட். நீங்க முதல்ல நீங்க பேட்டி ஆரம்பிக்க சொன்னீங்க, படிப்பு அப்படிங்கிறது வந்து எப்படி நம்மளுக்கு ஒரு ஃபவுண்டேஷனல் அடித்தளமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எம்பவரிங் ஆஃப் விமன். நீங்க சொன்னது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நிறைய பெண்கள் வந்து முடங்கி இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இல்லாதது, இல்ல வந்து எஜுகேஷனல் ஃப்ரீடம் இல்லாதது. நம்ம தனியா போய் என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு. தனியா கூட இல்லை, பட் ஈவன் இந்த ஃபேமிலி நீங்க சொல்லியிருக்கீங்க, உங்க கணவர் பத்தியும் உங்க சகோதரர் பத்தி சொல்லியிருக்கீங்க, ஹவு தே ஹேட் பீன் பில்லர்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் நீங்க வந்து தொட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து, பேசா பொருளை பேச துணிந்தேன், கேட்கா வார்த்தை கேட்க நான் துணிந்தேன் அப்படின்ற மாதிரி பாரதியார் வார்த்தைகள் தான். ஏன்னா அது எவ்வளவு பவர்ஃபுல்லான ரொம்ப வேர்ட்ஸ். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இட் டுக் யூ ஃபியூ ஜெனரேஷன்ஸ் டு ஜஸ்ட் கெட் அவுட் ஆஃப் இட். அங்கிருந்து வந்த பிறகு அந்த கேள்வி கேட்கறதே முக்கியம். அது எப்படி உங்களுக்கு அந்த பரதநாட்டியத்துல வந்துட்டு இந்த ஜாதியோட கலப்பு இருக்கு, அந்த ஜாதி இல்லம் இருக்கு அப்படின்னு சொல்லி பர்சனல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன், even though it is painful. அதாவது சின்ன வயசுல நான் பரதநாட்டியம் படிக்கும் போது ஓப்பனாகவே அதை பற்றி பேசுவாங்க. இது சென்னையில் நிறைய பேர் இப்போ நான் இன்ஸ்டாகிராமில் இல்லை பொது வெளியில் பேசும்போது சொல்லுவாங்க, என்னங்க யாருங்க அப்படிலாம் பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் யாருமே பேச மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் அதாவது நான் இந்த அனுபவங்கள் இத்தனை பேருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு மக்கள் சொல்லும்போது நாம் வந்து என்னங்க அப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னாக்க, அந்த ஒரு ஃப்ரேஸ்ல யூ இன்வாலிடேட் their entire life experience. மக்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. அதாவது இப்ப யாராவது ஒருத்தர் வந்துட்டு நான் வந்துட்டு என்ன வந்து வன்புணர்ச்சி செஞ்சாங்க அப்படின்னு ஒரு பெண் சொன்னாக்க, உங்களெல்லாம் யாருங்க வன்புணர்ச்சி செய்ய போறாங்க அப்படின்னு யாராவது கேட்பாங்களா? You're invalidating her entire existence. Exactly. It is like that when people say this. இப்பெல்லாம் யாருங்க ஜாதி பாக்குறாங்க, இப்பெல்லாம் யாருங்க இதை பாக்குறாங்க அப்படின்னு பாக்குறதால தானே சொல்றோம், நடந்திருக்கிறதால தானே சொல்றோம் இல்லையா? இதுதான் பிரச்சனை. இதே பெண்கள் அவங்களுக்கு வந்து ஆணாதிக்கம் சார்ந்து ஏதாவது கொடுமைகள் நடந்திருக்கும் என்கிட்ட பேசுற பெண்கள். ஆனா அதை பத்தி அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து ஜாதியில இது நடக்குது அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க. They cannot translate. You can be a victim of or a survivor of sexism and understand what hierarchy means and understand what discrimination means, and yet
you will not translate it to somebody else's suffering, and that is that lack of empathy. That is the problem. அது வந்து எவ்வளவு படிச்சாலும் வந்துட்டு மக்களுக்கு வராது. அது வந்து சிந்திச்சா மட்டும்தான் வரும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். So I'm sorry, I'm digressing from what you asked me. நீங்க வந்து என்ன கேட்க வந்தீங்கன்னு திரும்ப சொல்லுங்களேன். இல்ல நான் என்ன சொன்னா இதான் நீங்க பேசா பொருளை பேசுறது அப்படின்னு பரதநாட்டியத்துல வந்துட்டு இந்த மாதிரி செக்ஸிஸ்ட் இருக்கு, கேஸ்டிசம் இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு நீங்க சொன்ன வெள்ளிடி மலையா அங்கன்னு சொல்லிட்டு யாருமே பேசுறது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டி.எம். கிருஷ்ணா வந்து அதை பத்தி பேசியிருக்காரு சங்கீதத்துல. பட் டான்ஸ்ல வந்து துறையில வந்து நாட்டியத்துல வந்து அது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? ரைட். சின்ன வயசுல இந்த மாதிரி டான்ஸ் ரிஹர்சல்ல கிளாஸ்ல இருக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, ஏய் நீ ஐயங்கார் அடி அப்படிம்பாங்க. அதாவது வந்து அந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் ஒருத்தர் இருக்க முடியும் அப்படிங்கறது அவங்களுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. அதனால நானும் வந்து ஒரு தடவை ஒரு பாதி உண்மை பாதி போய் நான் ஐயங்கார் அப்படின்னேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு அந்த குழுல இருக்கணும்னு ஒரு ஆசை, எல்லாரும் ஏதாவது ஒண்ணு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு லேடிஸ் ஒரு ஆண்டி சொன்னாங்க, ஐயங்காரா முகத்தில் அந்த கலையே இல்லையே அப்படின்னு. அப்போ எனக்கு புரிஞ்சுது, இது வந்துட்டு நம்ம குட்டு ரொம்ப ஈஸியா வெளிப்படுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எங்க அப்பாவோட பேர் நட்டேசன், என்னோட பேர் பிரதிபா நட்டேசன் இருந்தது. ஐயங்காரா எப்படி நட்டேசன் உனக்கு பேர் இருக்கும், என்னடி பேத்துற அப்படின்னு. இதெல்லாம் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கப்பட என்னோட குட்டு வெளிப்பட்டுருச்சு. அப்ப நான் நினைச்சேன் அதாவது எனக்கு அவமானமா இருந்தது அந்த ஒரு நாள். ஆனா அந்த அவமானம் வந்துட்டு that was just a straw that broke the camel's back அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிதான் இருக்கும். அதாவது வந்துட்டு the things that you take for granted. உங்க ஆத்துல எல்லாம் சொல்லி தரதுக்கு இல்லையா, உங்க வீடு இந்த கதையெல்லாம் தெரியாதா, இது வந்து this is there throughout. யூஎஸ்லயும் இது நிறைய இருக்கு. இந்த casting issues happen in Bharatanatyam. A lot of teachers I have heard and I know, they prefer to have people from one community play Ramar and Sita and all that stuff because they'll say உனக்கு இந்த கதையெல்லாம் உங்க பாட்டி சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. இவங்க இந்த பசங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்தே பாட்டியும் தாத்தாவும் இந்த கதை சொல்லி வளர்ந்தவங்க. So they can get into that character more. This is not discrimination. This is because they have the cultural capital. அப்படிங்கிறது. So இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த மாதிரி சொல்றது இடக்கர அடக்கலாம் பேசுவாங்க பேசும்போது. இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த முறை கூட போயிருந்தப்போ வந்து மியூசிக் அகாடமி போயிருந்தேன். மியூசிக் அகாடமின்னு சொன்னேன், எனக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா என்ன அங்கே எப்படியும் கூப்பிட போறது கிடையாது ஆடுறதுக்கு. ஒரு நிகழ்ச்சி பார்க்க போயிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நாட்டிய குழு வந்திருந்தது, அதனால அவங்கள பார்க்க போயிருந்தேன். 3000 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு போயிருந்தேன், என் கணவரோட தான். என்னை பார்த்த உடனே அவங்க சொல்றது, என் கணவரை இப்ப எங்க பக்கத்துல இல்ல, இருந்திருந்தா மேபி கொஞ்சம் மரியாதை கிடைச்சிருக்குமோ என்னவோ எனக்கு. பார்த்த உடனே சொல்றது, மா 1000 ரூபாய் டிக்கெட் எல்லாம் அப்படி போமா அப்படின்னு. நான் சொன்னேன், நான் 1000 ரூபாய் டிக்கெட் தான் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், நான் 3000 ரூபாய் டிக்கெட் வச்சிருக்கேன் அப்படின்னு. ஓ அப்படியா, சரி நீங்க அப்படி போயிடுங்க, அங்க போயிட்டு வெளியில வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு ஆள் வந்து கூட்டிட்டு போனாரு, வாங்க வெளியில வெயிட் பண்ணுங்க, ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு, அது முடிஞ்ச உடனே நீங்க உள்ள போலாம் அப்படின்னு சொன்ன. அந்த ப்ரோக்ராமுக்கும் சேர்த்த டிக்கெட் தான் இது. ஓகே, it's a day pass. Okay, so why can't I get the last 15 minutes of that as well அப்படின்னு நான் கேட்டேன். ஓ உங்களுக்கு தெரியுமா இது டே பாஸ்ன்னு? ஓ சரி சரி சரி, அப்பனா நீங்க போலாம். நீங்க போனா எல்லாருக்கும் அங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கும். Right, it is not a space like a ballet or a Broadway show where you cannot enter the auditorium once the show starts. அந்த மாதிரியான ரூல்ஸ் இருந்ததுனாக்கா I completely agree. ஆனா மக்கள் வந்துட்டும் போயிட்டும் தான் இருக்காங்க அந்த நேரத்துல. அப்போ எனக்கு மட்டும் ஏன் அந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கணும் அப்படிங்கிறது தான் கேள்வி இல்லையா? சோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இது சொல்லணும்னாக்க I can speak for days about all the discrimination that has happened in this space. And every time I say something like this, people will say, அது உங்க ஜாதியால தான் நடந்ததுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு.
It's the same thing as, you face racism in the West. And you know it is because of your race. And you know it's because of your skin color. And people will say, well, how do you know it is because of your skin color? When you know it, you know it. கரெக்ட். Right? நீங்க இந்த சொன்ன பிறகுதான் ஞாபகம், இப்போ இசை நிகழ்ச்சியில, சங்கீத நிகழ்ச்சியில ஆகட்டும், இந்த டான்ஸ்லயே ஆகட்டும், வந்துட்டு யுஎஸ்லயே கூட அந்த மாதிரி இந்த டாம் பிராம் அப்படிங்கிற ஒரு 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 சொல்லாடல் பிரயோகப்படுத்திட்டு வருது. அது வந்து அவங்க அது யூஸ் பண்றது தவறு அப்படின்னு அவங்க நடக்கிறது இல்லை. அது ஒரு டிஃபால்ட் அதை யூஸ் பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கிறது. இட் won't hurt if you are within the group. நீங்க அந்த குரூப்ல இருந்து வெளியில வரவங்களுக்கு அதோட வழி புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் இது மாதிரி நிராகரிக்கப்படும் போது இது ஒரு இதெல்லாம் ஒரு பெரிய, திடீர்னு கேட்டாங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு இருக்கலாம். பட் அந்த சமயத்துல ஹர்ட் தான் அது முக்கியமா படும் அப்படின்னு நினைக்கலாம். பட் நீங்க இந்த இதுல நான் ஒரு இடைச்செருகல் பண்ணணும். ஏன்னா எல்லாரும் நிறைய பேர் வந்து என்ன, நான் வந்து பிராமின்ஸ்க்கு அகேன்ஸ்டா பேசுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் வந்து பார்ப்பனியத்துக்கு அகேன்ஸ்டா தான் பேசுறேன், சாதியத்துக்கு அகேன்ஸ்டா தான் பேசுறேன். நான் பிராமின்ஸ்க்கு அகேன்ஸ்டா பேசுறேன்னா என் குடும்பத்திலேயே பாதி பேரை நான் போய் கொலை பண்ணிட்டு வரணும். அதனால வந்துட்டு பிராமின்ஸ்க்கு எதிரால நான் பேசுறது இல்ல. அப்படி பார்க்க போனா நான் சுப்பிரமணிய பாரதியார் எல்லாம் எங்க வைக்கிறது அப்படிங்கறது ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து இது பார்ப்பனர்கள் மட்டும் பண்றது கிடையாது. இந்த மாதிரி வந்துட்டு நான் யுஎஸ்ல வந்துட்டு she's a chatty girl அப்படின்னு பேசிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி அதாவது எல்லா கும்பலுக்கும் இந்த மாதிரி ஒரு சொல்லாடல் இருக்கு. நீங்க சொல்றதுக்கு முன்னாடி இது நானும் பாலாஜியும் நிறைய பேசியிருக்கோம். அது வந்து இங்க வந்து எப்படி வந்து ஜாதியை கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப நூதனமான விஷயங்கள். ஏன் கண்டுபிடிக்கிறாங்க எனக்கு இன்னும் புரியல. பட் அது எப்படியாச்சும் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க என்னென்ன கேள்விகள்லாம் கேட்பாங்க, எப்படிப்பட்ட உணவுல இருந்து உங்களோட உடுப்புல இருந்து எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு மோப்பனாய் ரேஞ்சிலேயே இருப்பாங்க அப்படிங்கறது முக்கியம். எனக்கு இந்த பார்ப்பனைங்கிற வார்த்தையே எனக்கு கொஞ்சம் பிடிக்காதுதான். ஏன்னா இது வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி அட்டாக் பண்ண. ஸோ தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் தட் அவுட். இது எல்லா ஜாதியிலும் இருக்கு. இது நீங்க ஜாதியம் அப்படிங்கறதான் கரெக்டான வார்த்தை அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து எல்லாத்துலயும் ரேசிசம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து காஸ்டிசம் அப்படின்ற கூட சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் உங்களோட இன்னொரு விஷயம் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நீங்க அது பிகாஸ் அகெயின் திஸ் இஸ் லிவ்ட் இன் எக்ஸ்பீரியன்ஸ் which others cannot experience. நீங்க ஒரு மிக்ஸ்டு காஸ்ட்ல இருந்ததுனால உங்களுடைய சொந்த தாத்தாவே கூட இல்ல உங்களோட பாட்டி தாத்தா வீட்டுகளுக்கு போக கூட அது நடந்திருக்குன்னு சொல்லுங்க. அந்த கொஞ்சம் அது இன்னும் கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. பிகாஸ் ஐ ஹட் சீன் யுவர் வீடியோஸ், சம் ஆஃப் யுவர் வீடியோஸ். அது நீங்க வந்து ஐ வாஸ் ஆக்சுவலி ரியலி சர்ப்ரைஸ்ட் தி வே இன் விச் யூ ஹெல்ட் இட். பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் இஃப் இட் ஹஸ் ஹேப்பன் டு மீ, எங்க தாத்தா போட்டு ஒரு கொட்டு வச்சுட்டு வந்திருப்பேன் இல்லையா? பட் கேன் யூ எக்ஸ்பிளைன் தட்? அதாவது வந்துட்டு என்னுடைய பிகாஸ் மை மதர் வாஸ் a சிங்கிள் பேரண்ட், என்னால வந்து அந்த என்னோட தந்தை சார்ந்த சாதியை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அதாவது ஒண்ணுமே தெரியாது. அங்க சில உறவினர்களை பார்த்திருக்கேன், அவங்க நல்லா பேசுவாங்க, வாஞ்சையா இருப்பாங்க, அவ்வளவு மட்டும்தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் எங்களுக்கு தொடர்பு இருந்தது கிடையாது. ஆனா என்னோட தாய் சைடுல வந்துட்டு இருந்த உறவினர்கள் நிறைய பேர், ஐ மீன் she was ostracized for marrying outside the community. Obviously, I mean that happened. அதாவது வந்து இது வந்து ஆணவ கொலை கிடையாது, ஒத்தி வைக்க மாட்டாங்க, தள்ளி வைக்க மாட்டாங்க, அந்த மாதிரியான காஸ்ட் பொசிஷன்ல இருந்து அவங்க வரல. ஆனா இது வந்து வேற விதமான ஒரு ஒத்தி வைப்பு, தள்ளி வைப்பு. அதாவது வந்துட்டு என்னோட பாட்டி ஒருத்தர் ஒரு முறை வந்துட்டு எங்க அம்மா நல்ல வெள்ளையா இருப்பாங்க, நல்ல கலரா இருப்பாங்க. நான் அப்ப வந்துட்டு ரொம்ப மாநிலமா இருப்பேன். அப்போ வந்துட்டு அவங்க என்ன முதல்ல பாக்குறாங்க. அந்த பார்வையிலேயே தெரியுது நீ வந்து யூ ஆர் நாட் ஆஃப் ரைட் பர்த் அப்படிங்கிற மாதிரியே ஒரு பார்வை. அப்புறம் எங்க அம்மாவை பார்த்து என்னடி இவ்வளோ கருத்து போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன இப்படி ஒரு மாதிரி பார்த்தாங்க. அதுலயே நமக்கு தெரியுது நம்மளுடைய நிறத்தை அவங்க வந்து எந்த அளவுக்கு விமர்சிக்கிறாங்க அப்படின்னு. ஆனா சாதாரணமா இருக்கும் அவங்க சொல்றது. அப்புறம் வந்துட்டு நாம ஏதாவது பண்ணாக்க நமக்கு வந்து அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் சிலதெல்லாம் தெரியாம இருக்கும். அப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு இது கூட தெரியாம வளர்த்துட்டா அவங்க அம்மா ஒன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்துட்டு ரொம்ப சாதாரணமா வரும். இல்லடி வாஸ்தவமா தானே சொன்னேன் அப்படிம்பாங்க. இது கூட தெரியாம வளர்த்துட்டான்னு தானே சொன்னேன், அது கரெக்ட் தானே அப்படிம்பாங்க. ஆனா அதுலயே நமக்கு, அதாவது நமக்கு என்னதான் நம்ம அப்பா அம்மா மேல எல்லாம் கோவம் இருந்தாலும் அவங்கள வேற யாராவது குறை சொன்னா நமக்கு கோவம் வரும் இல்லையா? So that when they talk about your upbringing, it is very personal. That's one of the most personal things somebody can say.
அப்சல்யூட்லி. நீங்க சொன்ன பிறகு ஞாபகம் வருது. இப்ப அவ்வை சண்முகின்னு ஒரு படத்துல இந்த இவரு அருமையான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு, ஜெமினி கணேசன். இவர் வந்து கமல்ஹாசன் வந்து இது மாதிரி அவர் வேறு ஜாதியை சேர்ந்தவராக வந்திருப்பாரு. அது வந்து அவர் போட்டோ எல்லாம் கட்டிட்டு சொல்லுவாரு, ஆமா இது வந்து ஹேமானந்த பாகவதர் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இந்த வரிசையில பாண்டி நல்லா பாண்டி இருக்கும் அப்படின்ற நல்லா இல்ல ஒரு மாதிரி இல்ல அப்படின்னு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப நல்லா பண்ணிருப்பாங்க தான் நினைக்கிறேன். பட் again அது வந்து காமெடியா பார்த்துட்டு நம்ம போயிடலாம். பட் அந்த பெயின் வந்து அதை அனுபவிச்சவங்க தான் புரியும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா ஸோ இந்த கேசிசம்லாம் உங்களுக்கு நீங்க பார்த்திருக்கீங்க. பட் வந்து இந்த நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி தான் இதை வந்து they will feel it, they will உள்ளேயே புழுங்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இன்னொன்று ரெண்டாவது வந்துட்டு நீங்க டான்ஸ்ல இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா வந்துட்டு வாட் ஐ ஹட் சீன் இஸ் அந்த டான்சர்ஸ்க்கு வந்து they would understand, they might be belonging to the country, they understand it, but they are அவங்களால பேச முடியறது இல்ல. ஆனா அவங்க பேசினாங்கன்னா அவங்களையும் குத்திடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க சங்கீதத்துல டீம் கிருஷ்ணாக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அவரை வந்து ஒதுக்கி வைத்தல் நடந்துச்சு. பட் சின்ஸ் he had already gained that place, அவர் ஒதுக்கி வைக்க முடியாத ஒரு நிலைக்கு போயிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நடனத்துல அந்த மாதிரி வரல. சோ நீங்க இப்ப சொன்னீங்க என்ன அவங்க டான்ஸ் ஆட கூப்பிட மாட்டீங்க ஒரு 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 என்கரேஜிங்கா பேசுறீங்க. அதுல சில பேர் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அந்த இலைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இது எப்படி உங்களுக்கு பேச எப்படி துணிவு வந்துச்சு? நீங்க அமெரிக்கா வந்துட்டீங்க, பட் அது பேசுனது எப்படி துணிவு வந்துச்சுன்னு ஒரு பக்கம். ரெண்டாவது வந்துட்டு அது பேசுனதுனால did you receive any backlashes? பேசுறதுக்கு துணிவு வந்துட்டு எங்க அம்மா கிட்ட இருந்தா வந்தது. எங்க அம்மா வந்துட்டு யாரையும் பார்க்க மாட்டாங்க. யாரா இருந்தாலும் வந்துட்டு she will say what she used to say whatever she thought. அதனால அவங்களுக்கு பயமே இருக்காது. அண்ட் அவங்க அந்த மாதிரி தான் வளர்த்துருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவங்க இமேஜின் 1980s அவங்க சிங்கிள் உமனா இருக்கும்போது நாங்க 2 பேரும் சின்ன பசங்க எங்களை கூட்டிட்டு திடீர்னு அவங்களுக்கு குருவாயூர் கோயில் போகணும்னு தோணும். அவங்க பாட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க சென்னையில இருந்து. அப்புறம் அங்கிருந்து திரும்ப வர்றது எப்படி அப்படின்னாக்க அதுக்கு வந்து யாரையாவது பிடிச்சி தட்டல்ல ரிலீஸ் பண்ணி இது பண்ணி அது பண்ணி ஐம் சிங்கிள் உமன் டிராவலிங் வித் 2 children அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கலாட்டா பண்ணி விட்டுருவாங்க. வேற வழியே இல்லாம எமர்ஜென்சி கோட்டால 3 டிக்கெட் கொடுத்துருவாங்க. So she was very very resourceful. And I mean, she did a lot of silly things as well, but she was just a force of nature, அதனால ஐ திங்க் தட் அதனாலேயே அந்த மாதிரி வளர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐவ் பின் எம்பவர்ட் லைக் தட். அது பார்த்து வளர்ந்துருது அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஐ திங்க் நான் படித்த ஸ்கூல்ல எல்லாம் கூட வந்துட்டு they were very encouraging of expressing your opinions. And ஐ திங்க் லக்கிலி எனக்கு காலேஜ்ல எல்லாம் அந்த மாதிரி இருந்தது கிடையாது. ஐ மீன் காலேஜ்ல எல்லாம் வந்துட்டு they used to tell me வாய மூடிட்டு போ அப்படிங்கிற மாதிரி தான். They didn't want women to talk. It was a co-ed college, but they didn't want women to talk. They didn't want all of that. But in my school and all those places, they nurtured women to express. And I think that's been very, very helpful. And reading obviously helps. ஓகே. பட் இதுக்கான உங்களுக்கு வந்து அந்த சர்க்கிள் வந்து பரதநாட்டியம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி தான். அது தனக்கான ஒரு ஸ்பியர். அதுல இருந்து அதுக்குள்ள இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் எதிர்ப்பு ஏதாச்சும் did you face any backlashes from there? ஏதாச்சும் இதெல்லாம் உனக்கு எதுக்குமா விட்டுட்டு போ அப்படின்னு சாதாரணமா சொல்லலாம். இல்ல வந்துட்டு இதை பத்தி பேசுறது நீ யார் அப்படின்னு கூட வந்திருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி did you receive any backlashes? I receive that a lot. Even now I receive. நான் வந்து சோஷியல் மீடியால ரொம்ப I was not active. இப்பதான் ஒரு மாசமா I've been posting reels. இதுக்கே இப்படி வருதுனாக்க நான் யோசிச்சுட்டு இருந்தேன். So I do get a lot of those. And people say நீ சும்மா சொல்ற, you're doing this to gain attention அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. சிலர் வந்துட்டு என்னோட கிளாஸ்ல எல்லாம் கூட நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த வார்த்தை நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் இப்போ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டா ஒரு 2-3 ஆதிக்க சாதி இல்லாத ஒரு 2-3 டான்சர்ஸ் பேரை சொல்லுவாங்க. பட் an exception does not make a pattern. Just because America had one black president doesn't mean they have gotten rid of racism. I think they're still hurting, some of them, that they had a black president, which is why we are seeing what we are seeing. But that's another story. But I think இந்த மாதிரியான பேக்லாஷ் எல்லாம் எனக்கு கிடைக்கும். ஆப்வியஸ்லி எனக்கு வந்துட்டு ஐ வில் நாட் கெட் இன்வைட்டட் டு எனி sabhas in Chennai or places like that to perform, and I don't care about it. Those I find those spaces very மூச்சு முட்டுற மாதிரி இருக்கும் எனக்கு அங்க போனாக்க. I just feel that I don't feel them
empowering. I don't feel them energizing me or anything like that. ஒரு நல்ல ஒரு கச்சேரி பார்க்கும்போது கூட வந்துட்டு I feel like this is stifling to me அப்படின்னு. So I don't need recognition from those spaces, luckily. So but I do get a lot of backlash. I will not get even in the US இதெல்லாம் இத பத்திலாம் நான் பேசிட்டு இருக்கும்போது they would not invite me, people would not invite me to dance festivals. Even if at that point I used to apply to dance festivals thinking நான் யாராவது நமக்கு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நிலைமையில நான் இருந்தேன். ஸோ அப்போ நான் அப்ளை பண்ணும் போதெல்லாம் வந்துட்டு I mean I got rejected a lot despite my credentials, despite my work or talent or hard work or whatever it is. I used to get a lot of rejections. And நம்மள விளையாட்டுலயே சேர்த்துக்க மாட்டாங்க, அதுதான் பெரிய விஷயம் அங்க. ஸோ ஆமா, ஒரு குரூப்பா வந்து டான்சர்ஸ் கூடுவாங்க, நமக்கு மட்டும் வந்து இன்விடேஷன் வந்திருக்காது. ஓ how did you get left out அப்படிம்பாங்க. எஸ், how did I alone get left out அப்படின்னு இருக்கும். கரெக்ட். இந்த நிராகரிப்பல் அது புரியுது. பட் இப்ப இதுல நீங்க ஜாதியத்தை பத்தி பேசிட்டோம். இன்னொரு விஷயம், நான் உங்களோட 30 சீக்ரெட்ஸ் அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்த அப்புறம் ஷாக்கிங் அண்ட் சம்திங் வித் பீப்புள் டு நாட் ஸ்பீக் அபவுட். நிறைய பேர் வந்துட்டு இன்னும் இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு யூ மென்ஷன் இட் இஸ் லைக் செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. யூ டாக் அபவுட் செக்ஸ் அபியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட்ஸ் நாட் அபவுட் ஒன்லி அபவுட் செக்ஸ் அபியூஸ், பட் இட்ஸ் ஆல்சோ அபவுட் சைல்ட் செக்ஸ் அபியூஸ். நீங்க சொன்னது வந்து நீங்க நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து வெளியில சொல்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு the victim will get blamed and even today the victims are getting blamed, ரைட்? நீ நல்லா செலவடுத்தி இருந்தா அவன் ஏன் பார்க்க போறான் அப்படின்ற மாதிரி ஒரு தோரணை நிறையவே இருக்கு. ஸோ அது ரொம்ப கஷ்டமான விஷயம். எனக்கு அது வந்து அது பேசுறதே கஷ்டம். பட் அதை வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆர்ட் ஃபார்ம்ல கொண்டு வந்தது ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. இட் இஸ் வெரி டஃப். ஸோ அதை பத்தி சொல்லுங்க. அந்த சைல்ட் செக்ஸ் அபியூஸ் ஆகட்டும், இல்ல செக்ஸ் அபியூஸ், செக்ஷுவல் அபியூஸ் பத்தி அது எப்படி வந்துச்சு? ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாமே, அபியூஸ் சொல்லலாம். ஐ திங்க் இட்ஸ் ஆல் தி சேம் வாட் எவர் வே, இல்லையா? ஸோ அதை பத்தி கிரேடேஷன். ஆமா, எக்ஸாக்ட்லி. I mean, when you grow up without a male presence in the family, and when you grow up almost unprotected, these things happen. I mean, even in protected families these things happen. In fact, நான் வந்து இந்த அழுக்கான அந்தரங்கங்கள், Dirty Secrets, first when I wrote the script, நான் அப்போ சந்திச்சிருந்த ஒரு தோழி, இப்போ நெருங்கிய தோழி ஆயிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அதை படிச்சு காமிச்சேன். படிச்சு காமிச்சதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, my grandfather abused me. And my dad knew about it. Wow. So you don't know. இதை வந்து சிலர் சொல்றாங்க, உங்க வீட்டுல உங்க அப்பா இல்லாததால தான் இதெல்லாம் ஆச்சுன்னு. அப்பா இருந்து கூட ஆயிருக்கு, என்ன இருந்தாலும் ஆயிருக்கு. அதாவது வந்துட்டு நீங்க புர்கால, I'm just reading Mona Eltahawy, who's a fantastic Egyptian American author and journalist. She talks about how she was groped when wearing burqa during Hajj pilgrimage. Oh, wow. But the problem with that is, she puts it very nicely. When she complained about it, people said, the Muslim people in the Muslim world said, why are you soiling the name of Muslim men? And the people in the West said, look, all Muslim men are like this. She said, nobody cared about me in the process. Right? And that's what happens. We get blamed for wearing something, for being somewhere, for looking a certain way. I get blamed a lot because I am outspoken, and apparently that is seen by men as an invitation. And if I have to change things to not be seen that way, I have to stop existing. ஏன்னா இது வந்துட்டு வெளிப்படையா பேசுற ஒரு பெண்ணுக்கும் நடக்குது, வெளிப்படையா பேசாத பெண்ணுக்கும் நடக்குது. ஸோ அதனால வந்துட்டு ஏதோ ஒரு கல்கி கோச்ல இந்த Hindi actress, she had posted a video about we found the cause of rape. It's women. They're all in every 100% of the cases reported by women about rape. Women is the most common factor அப்படின்னு. So we get blamed. நம்ம என்ன பண்ணாலும் blamed தான். இந்த முறை கூட நான் சென்னையில இருந்தப்போ யாரோ சொன்னாங்க, பாரு நீ வந்துட்டு, நான் இத்தனைக்கும் ஒரு சாதாரண டிஷர்ட் அண்ட் பேண்ட் போட்டிருந்தேன், and so it doesn't matter what I was wearing, but சொன்னாங்க,
நீ வந்து காட்டன் சாரியில இருந்திருந்தா அவன் உன்னை அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டான். ம். காட்டன் சாரியில இருந்திருந்தாக்க பார்த்திருந்தாக்க அப்ப என்ன சொல்லுவீங்க? இது வந்துட்டு this is a universal thing. It was very hard to talk about it. It took years and years of therapy. I still go through therapy sometimes because it comes, in waves and affects you. It is a huge healing process. It has been a lifetime of healing process. And this is not just because I'm not saying this happened in India, other than USலயும் எனக்கு sexual abuse நடந்திருக்கு, sexual harassment நடந்திருக்கு, which is one of the reasons I left academia. One of my colleagues harassed me for years and years and years. And finally, when I made it a big issue, that's when they said there was a Title IX inquiry. There was an independent Title IX inquiry, and it was proven that I had been sexually harassed by this guy, by this man. And finally, when I got to talk to the vice president of the university, she said, you just need to find closure on your own. It's not going to happen because you will see us punishing him or anything like that. You're both professors, both tenured. We can't do anything about it. Our hands are tied. Wow. So this is what I talk about. My Dirty Secrets is about, this happens in all forms. It happens throughout the world. Giselle Pellico's story was like that. In France, in the south of France, if you can find men like that, all men, I mean all kinds of men, not all men, all kinds of men, right? So it happens, it's universal. And on the padam paathitu, there were so many women who reached out to me, so many women who said, I felt like I was seeing myself on the screen. And there were people who told me also, இது என்ன ஆம்பளைங்களுக்கு நடக்கிறது பத்தி யாரும் சொல்றது இல்ல, என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, this, that, all those kinds of, things. But it was very heartwarming to see women opening up and talking about it, which is what I'm going to explore in my next production called 1,000 Paper Cuts. அப்சல்யூட்லி. ஸோ சூப்பர், நல்லா சொன்னீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அதை வந்து ஆர்ட்ல கொண்டு வந்து அதை வந்து எக்ஸ்போஸ் பண்றதே வந்துட்டு ஒரு பெரிய மூமெண்ட். அண்ட் இட்ஸ் நாட் அபவுட் லைக் ஷோகேசிங் யுவர் ஃபிலிம் மேக்கிங் டேலண்ட் ஆர் வாட் எவர். அது மூலமா ஒரு கான்வர்சேஷனை ட்ரிகர் பண்றீங்க இல்லையா? ஸோ தீஸ் பீப்பிள் when they watch it, they feel that they see themselves in the character that you portrayed in that, right? அதுதான் முக்கியமான விஷயம்னு தோணுது. பட் this is very shocking to me. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி யூஎஸ்ல வந்து ஒரு விஷயம் என்னன்னா, we elected a black president, so there is no racism அப்படின்ற மாதிரி. நாங்க பாரு ஈக்விட்டிக்கு வந்து we have இப்போ எந்த யூனிவர்சிட்டி போனாலும் பாத்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நிறைய நான் சொல்லியிருக்கேன், நிறைய 50 பக்கம் இருந்துச்சுன்னா 30 பக்கம் வந்துட்டு டிஸ்க்ளைமர்ஸ், நாங்க இப்படி ஈக்விட்டியை ப்ரமோட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க யூனிவர்சிட்டில நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. பட் அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ண வேண்டியது 2 பக்கம் தான் இருக்கும். மிச்சம் 48 பக்கத்துல அவங்கள ப்ரொடக்ட் பண்றது மிச்சம் 30 பக்கத்துக்கு நாங்க என்னெல்லாம் நல்லது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு இதுதான் கொடுத்துட்டு இருப்பாங்க. பட் இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ், an university coming and telling you these are two individual things you need to take care of after you complained is really shocking. I think these are the kind of things I think people need to talk about. பட் இது நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட், பிஹெச்டி மட்டும் இல்ல, இங்க மாஸ்டர்ஸ் முடிக்கிறப்போ எல்லாம் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஐ திங்க் கோ த்ரூ தட் அட் பர்டிகுலர் அட் சம் ரீசன். அகெயின் செக்ஸ் டசன்ட் மேட்டர், லைக் தேர் ஆர் ஃபீமேல் அபியூசர்ஸ், தேர் ஆர் மேல் அபியூசர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஐ திங்க் திஸ் இஸ் வெரி ஐ ஓப்பனிங். ஸோ அதே மாதிரி நீங்க இன்னொரு விஷயம், பிஃபோர் வி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன், ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஃபோக்கசிங் ஆன் ஜஸ்ட் த நெகட்டிவ் பார்ட் ஆஃப் ஆல், லைக் பட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் இஸ் ஜெண்டர் ஈக்குவலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூட அது வந்து நிறைய இருக்கு. அதை பத்தி நீங்க பேசிருக்கீங்க, ஜென்ட்ரிஃபிகேஷன் சொல்லலாம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அது பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்க டிட் யூ எக்ஸ்பீரியன்ஸ் தட் இன் யூஎஸ் ஆல்சோ? அஃப்கோர்ஸ் இந்தியால இப்ப நிறைய பேருக்கு தெரியும், பட் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் டாக் அபவுட் யூஎஸ் அண்ட் ஈவன் தி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் வந்துட்டு இது இன்னும் நடக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. வந்துட்டு விடுதலை பெற்றவர்கள், ஈக்குவலா பண்றவங்க அப்படின்லாம் சொன்னாலும் கூட உண்மையில அது இருக்கா அப்படின்றது வந்து ஐம் அகெயின் நாட் கோயிங் டு தி நெகட்டிவ் பார்ட் ஆஃப் இட், பட் இட் இஸ் தேர் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்காக சொல்லுங்க. No, absolutely. நான் வந்து ப்ரொஃபஸரா இருந்தப்போ it was so easy for, like, we'd walk into a room, my colleagues and I would walk into a room, and students would say, I'm just going to change names here. Students would say, "Hi, Dr. Smith," and then they'll go, "Hey, Pratibha," and I'll go, "Why? Yeah. Why? Hey, Pratibha kuda illa, so they'll go, "Hey there." Yeah. அந்த பேர், ஏன்னா அந்த பேர் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு சொல்றதுக்கு. ஓகே.
I don't care if people call me Pratibha or Dr. Pratibha, whatever, or Dr. Batley, whatever. But ஆனா அது ஏன் ரெண்டு பேரும் என்டர் பண்ணும்போது அந்த ட்ரீட்மெண்ட் you cannot overlook that, right? I was once in a classroom. Now, when I used to look a lot younger, obviously, when I first started my career as a faculty. And classroom kulla poitu, I placed all my books and, everything, getting ready for the lecture. And this gentleman says, "Is the professor on his way?" Okay. I said, "What professor?" The one who's teaching Stat 653. I was like, "I'm teaching Stat 653." And this guy went, I didn't know it was taught by a grad student. I thought the professor will be here. I said, "I am the professor. You're looking at her." And he went, அவருக்கு அது அந்த கம்ப்யூட்டேஷனே அது வச்சு அந்த மீம் இருக்கும்ல, ஒரு லேடி கன்ஃபியூஸா பாப்பாங்க, அந்த மேத்ஸ் நம்பர்ல அப்படி போயிட்டு இருக்கும், அந்த மாதிரி அவருக்கு வந்து nothing was computing in his head. He was very agitated. And then I said, this is the second part to the course you took last semester, blah, blah, blah. You should remember all of these things. And he goes, is there another section of this class being taught? I said, yeah, one of my colleagues teaches a class. You're very welcome to switch if you want. And he sat there for a few more minutes, and then quietly he picked up all his stuff and he said, "I'm just going to switch classes." I said, "Good luck when you see who that professor is." Okay. If you think you can be in America and still behave like this. But I have faced so much sexism in the US, and I think unfortunately I lived in the South for too long. They are very nice about their racism. That's what you should say. அதாவது இந்த நியூயார்க் சைட்லாம் போனா வந்து பிளண்டா இருக்கும், சவுத்ல வந்துட்டு அவங்க ஸ்டைல்ல அதை வந்துட்டு ரொம்ப சாஃப்டா டெலிவர் பண்ணுவாங்க. They use a particular term and now people have stopped using it. Southern hospitality அப்படிமாங்க. Southern hospitality. வாழைப்பழத்துல விஷத்தை வச்சு சைன் எடுத்து கொடுக்கிற மாதிரி சாப்பிடு கண்ணா அப்படின்னு தட்டி கொடுத்துட்டே கொடுப்பாங்க. Exactly. I think anyone who's been here who is a person of color, we are not dark skin, but like நீங்க சொன்ன மாதிரி brown skin அப்படின்னு சொல்லலாம். But I see like it's like any kind of skin they face பண்ணிருப்பாங்க. Especially I've been in Atlanta, I've been to places like Mobile, Alabama, போயிருக்கேன், Texas. அந்த இடத்துலாம் போனீங்கன்னா I think people are just ingrained into them. அது உங்களுக்கு தெரியவே இல்லை, அவங்க இப்படிதான் பண்றாங்க அப்படின்னு தெரியறது இல்லை. இப்ப நீங்க ரெட்டை டம்ளர் முறையை பத்தி கூட உங்க வீட்லயும் நடந்து சொல்லியிருக்கீங்க. I come from a Congo region. See, when I was there, அவங்க என்ன பார்த்தோம்னா அவங்க ஒரு சில்வர் கப் கொடுப்பாங்க, பீங்கான் கப் எல்லாம் வந்து தனியா வச்சிருப்பாங்க. பீங்கான் கூட இல்ல, இப்போ வந்து சட்டி கப்புல கொடுக்கறது அந்த டெரகோட்டா கப் ஃபேமஸா போயிருச்சு இப்போ. அப்ப வந்து அது ஒரு இது விஷயம். அவங்க சொல்லுவாங்க, தம்பி நீங்களாம் சட்டியை தொடாதீங்க அப்படிம்பாங்க, அது வேறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்கிப்போம். அது ஐ டென்ட் ஃபீல் இட் தட் டே. அப்புறம் நம்ம அந்த ஊருட்டு வெளியில வந்த பிறகு நமக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த மொபைல் அலபாமால அங்க இருக்கிறப்ப வந்துட்டு அவங்க பேசுறப்ப ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு. அப்புறம் தான் கொஞ்சம் நம்மளுக்கு இங்கெல்லாம் நியூயார்க்ல வந்து பார்த்த பிறகு நம்மள அப்படி ட்ரீட் பண்ணிருக்காங்க. Exactly. It also takes some introspection to understand that this has happened because of how you look and who you are. I have heard so many people who have lived in Texas most of their adult life say, எனக்கு அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே நடந்தது இல்லைங்க அப்படிம்பாங்க. ஓ, நிஜமாவே உங்களுக்கு நடந்தது இல்லையா? இல்ல நடந்தது இல்லைன்னா ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா நடந்து நீங்க அதுக்கு not attributing it to that racism. Are you just thinking this guy was a jerk or this happened because this person was not a nice person? சரி, நீங்க சவுத் நோர்த் சொன்னா, நான் வந்து I used to live in Maine. So அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா when I lived in Maine, it's a northeastern state for people who don't know, almost close to Canada. Actually கனடாவுக்கு மேல வருடத்துல 8 மாதம் வந்து பனி நடந்துதான் இருக்கும். ஸோ அங்க வந்து நீங்க போர்ட்லாண்டுன்னு ஒரு சிட்டி இருக்கு, அங்க 60,000 பேர் தான் மொத்தமே பாப்புலேஷனா இருந்தப்போ. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 10 இந்திய குடும்பங்கள் தான். ஸோ அதுல இருந்து ஒரு 10 மைல் நார்த்ல போனீங்கன்னா அவங்க வந்து உங்களை பாக்குறப்பே ஒரு ஏதோ புதிய விலங்கு வந்து நம்ம ஊருக்கு வந்திருக்குங்கிற மாதிரி தான் பாப்பாங்க.
So அது கொஞ்சம் ஃபீல் பண்றாது. இட் டேக்ஸ் சம் டைம் ஃபார் டு. So with that said, like now we'll move away from this one. எனக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களோட, I want to just talk about your accomplishment. About 300 productions. It's not a simple thing to do. இல்ல நீங்க வந்து டான்ஸ்ல வந்துட்டு இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதுவும் like those are stage shows. இன்னொன்று வந்து யுவர் கொலாபரேஷன், த வே யுவர் கொலாபரேட்டட் வித் மல்டிபிள். அந்த பரதநாட்டியத்தில் வந்துட்டு இன்னொன்று என்னன்னா இந்த பியூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பரதநாட்டியம் அதுக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ சா யுவர் இந்த 30 சீக்ரெட்ஸ் ஆகட்டும், என்னோட மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் ஐ ஆல்சோ நீங்க படையப்பா அந்த மின்சார கண்ணாக்கு அப்புறம் இட் வாஸ் அ நார்மல் இது பெர்ஃபார்மன்ஸ் வரை கொடுத்துட்டு பார்த்துட்டு போயிடலாம். பட் ஆஃப்டர் தட் யூ கேவ் லைக் ப்ராப்ளி a 1 minute or 30 second speech that again changes the way you why you're doing it அப்படின்ற மாதிரி. So tell me about your performances, why you started doing this performance, எப்படி அதுல என்ன கஷ்டமா இருந்துச்சு. Then we'll talk about the collaborations that you did. Sure. See, என்னுடைய மேஜர் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்க போனாக்க I did one major show in Dallas called கொஞ்சம் சலங்கை. கொஞ்சம் சலங்கை வந்து இட் வாஸ் அபவுட் எல்லாமே தமிழ் சினிமா சாங்ஸ் தான். ஆனா அங்க பரதநாட்டியம் பண்ண போறோம். அதனுடைய தாத்பரியம் என்னன்னாக்க, பரதநாட்டியம்ங்கிறது வந்துட்டு நூற்றாண்டு காலமா இருக்கு, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இருக்கு. ஆனா அது வந்து சிலர் தான் போய் சேர்ந்துருக்கு. சினிமாங்கிறது ஒரு 100 ஆண்டு காலமா தான் இருக்கு. ஆனா அது பட்டி தொட்டி எங்கும் நிரம்பி இருக்கு. சினிமா பாட்டுனாக்க வந்துட்டு யாரா இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அது எப்படி வந்து ஒரு கலை இந்த அளவுக்கு ஊடுருவி எங்கெங்கயும் போகுது, ஒரு கலை இவ்வளவு ஆண்டுகள் இருந்து கூட அந்த இடத்துலயே தான் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து கேள்வி. அதனால இப்ப வந்து பரதநாட்டியத்துடைய அழக நான் உனக்கு சினிமா பாட்டு மூலமா உங்களுக்கு எடுத்துட்டு போனாக்க அது வந்து அப்போ உங்களுக்கு புரியுமா, பரதநாட்டியத்திலையும் இவ்வளோ அழகு இருக்கு அப்படின்னு மக்களுக்கு புரியுமா அப்படிங்கிறது தான் அதனுடைய அடிப்படையான எண்ணம். ஸோ வித் தட் மிஷன் வி டிட் கொஞ்சம் சலங்கை. அதில் வந்து கிட்டத்தட்ட 75 டான்சர்ஸ் இருந்தாங்க. ஆனால் சிலர்லாம் சின்ன குழந்தைங்க இருந்தாங்க. பட் வி ஹேட் ப்ராப்பர் கிளாசிக்கலி ட்ரெயின்டு பரதநாட்டியம் டான்சர்ஸ், குவைட் செவரல் ஆஃப் தெம். அந்த காலத்து பாடல்கள்ல இருந்து இந்த காலத்து பாடல்கள் வரைக்கும் நிறைய எடுத்து பண்ணோம். அது வந்து அந்த ப்ரொடக்ஷன் அதில் தான் மின்சார கண்ணாவும் பண்ணினது. அந்த ப்ரொடக்ஷன் பிளஸ் குற்றால குறவஞ்சி வாஸ் another மேஜர் ப்ரொடக்ஷன். அது வந்து கொஞ்சம் ப்ராட்வே ஸ்டைலில் பண்ணினோம். குற்றால குறவஞ்சி நான் ஏன் பண்ணினேன்னாக்க, பரதநாட்டியத்தில் வந்துட்டு ஒடுக்கப்பட்ட சாதியினர் வந்துட்டு அவங்க பெருசா மேடையில் ஏற்றுறதே பெரிய விஷயம். ஆனால் அவங்கள கொண்டாடுறதுங்கிறது வந்து நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயம். அதில் வந்து அவங்கள ப்ரொட்டாகனிஸ்டாக காமிக்கிறதுங்கிறது 2 கேரக்டர்ஸ் தான். ஒன்று நந்தனார் சரித்திரத்துல இருந்து, இன்னொன்று வந்து குரத்தி. நந்தனார் சரித்திரம் வந்துட்டு மக்களுக்கு ஓரளவுக்கு பேலட்டபிளான ஒரு விஷயம். ஏன்னா அது வந்து பக்தியில இருக்கு. கடைசியில் அவர் எரிச்சாங்க, ஆனா அதை வந்து காமிக்க மாட்டாங்க. ஜோதியில ஐக்கியமாயிட்டாருன்னு தான் சொல்லுவாங்க. அது பரதநாட்டியம் ஆடும்போது கூட ஜோதியில ஐக்கியமாயிட்டாருன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த குரத்தி கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த குரத்தியை வந்துட்டு ஒரு அழகான ஒரு வடிவத்தோட அது காமிக்க மாட்டாங்க. அதாவது வந்து மை ப்ராப்ளம் இஸ் அதுக்கான ஹோம்ஒர்க், அதுக்கான மெனக்கிடல் செய்யணும் இல்லையா. இப்ப குற்றால குறவஞ்சின்னு ஒண்ணு பண்றோம்னா அந்த குரத்தி என்ன எப்படி இருந்திருப்பா, என்ன அணிகலன்கள் அணிஞ்சிருப்பா, அந்த மாதிரியான விஷயங்களும் ரொம்ப முக்கியமானது. எல்லாருக்கும் நரிக்குறவர்கள் மாதிரி வந்துட்டு பாசிமணி ஊசிமணி போட்டு விட்டுருவாங்க பரதநாட்டியத்தில். நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து நரிக்குறவர்கள், அவங்க வந்து வேறையே ஆட்கள். குறவர்கள்ங்கிறவங்க வந்து வேறையே ஆட்கள் இல்லையா. அந்த ஒரு வேறுபாடு கூட அந்த அளவுக்கு கூட மெனக்கிடல் இருக்காது. ஏன்னா அது ஒரு குரத்தி தான், ஏதோ ஒண்ணு போட்டுட்டு போ அப்படிங்கிற ஒரு சைட் ஹஸ்ல், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அது. அதனால எனக்கு அந்த கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல என்னோட குற்றால குறவஞ்சியில வசந்தவல்லி எல்லாம் நாயகி கிடையாது, நம்ம குரத்தி தான் நாயகி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மெயினா வச்சு, இன்ஃபேக்ட் அது நான் பண்ணும்போது இரட்டை குவளை முறையை அதுல காமிச்சேன். இந்த வசந்தவல்லியோட தோழி வந்து குரத்தி சொல்லுவா, எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னா அந்த தோழி வந்து கொட்டாங்குச்சில எடுத்துட்டு வந்து கொடுப்பா. அப்போ குரத்தி சொல்லுவா, கொடுக்கறதா இருந்தா ஒழுங்கா எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி டம்ளர்ல கொடு, இல்லைன்னா நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை அதில் எடுத்துட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த 2 நிகழ்ச்சிகளும் வந்துட்டு ஒரு சில முறை we performed it a few times. எல்லாம் சேர்ந்து
$2.2 million வரைக்கும் நாங்க நிதி திரட்டினோம் சேரிட்டபிள் காசஸ்க்காக. அது அது ஒரு பெரிய பெரிய டீம் இருந்தது. நாங்க வந்து டான்ஸ் தான் நாங்க பண்ணினது, பட் இட் வாஸ் ஆல் கலெக்டிவ் எஃபர்ட். அருமை. சோ இந்த இது பண்ணீங்க. பட் மத்த நீங்க உங்களோட இயக்கம் டான்ஸ் அகாடமி பத்தி அதுல மூலமா பண்ணீங்க. சோ அந்த இயக்கம் பத்தி சொல்லுங்களேன். அது ஐ திங்க் யூ ஸ்டார்டட் தட் அரௌண்ட் 2012. ஆமா. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்க. பட் ஐ திங்க் யூ கைண்ட் ஆஃப் லைக் டச்ட் அப்பான் இட். பட் ஐ வாண்ட் டு So then I'll go back to your first question. எங்க அண்ணா பத்தி. ஏன்னா வந்து எங்க அம்மா வந்து ரொம்ப ஆண்டுகளா சொல்லிட்டு இருந்தாங்க, நீ வந்து டான்ஸ் சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எனக்கு வந்து டான்ஸ் சொல்லி தரதுல வந்து விருப்பம்லாம் கிடையாது. ஏன்னா எனக்கு என்னன்னாக்க நமக்கு இருக்கிற நேரத்துல வந்து நம்ம பயிற்சி பண்ணி நல்ல டான்சர் ஆகலாம், அது எதுக்கு சொல்லி தரணும் அப்படின்னு. அப்புறம் எங்க அம்மா 2011 இறந்துட்டாங்க ஒரு ஆக்சிடென்ட்ல. அப்போ அது முடிச்சுட்டு நானும் எங்க அண்ணனும் திரும்பி வந்துட்டு இருக்கும்போது சாதாரணமா அப்படியே பேசிட்டு இருந்தோம். அப்ப அவன் சொன்னான், நீ வந்து டான்ஸ் சொல்லி தரதை பத்தி யோசிச்சிருக்கிய அப்படின்னு. ஏன் டான்ஸை பத்தி எங்க அண்ணன் பேசினதே கிடையாது. அது நல்ல எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன் கேட்குற அப்படின்னாக்கா அவன் சொன்னான், அதாவது உனக்கு அதாவது டான்ஸ் சொல்லி தரதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனா வந்து உனக்கு நாட்டியத்தை பத்தின சிந்தனைகள் வேறையா இருக்கு. அந்த சிந்தனைகள் உன்னுடைய அழிஞ்சு போயிடக்கூடாது இல்லையா, அதுக்கு நீ வந்துட்டு ஒரு உருவம் கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு. ஸோ அப்போதான் அந்த சிந்தனை எனக்கு உருவாச்சு. ஸோ நம்ம வந்து இயக்கம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கணும் அப்படின்னு. ஸோ இயக்கம் வந்து ஒரு டான்ஸ் ஸ்கூலாக நான் ஆரம்பிக்கல, அது ஒரு நடன நிறுவனமாக தான் ஆரம்பிச்சது. இதில் பெருசாக எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. டாலஸில் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இன்னும் இருக்காங்க, என்கிட்ட ஆன்லைனில் கற்றுக்குறாங்க. இங்கே வந்து ஒரு 2-3 பேர் கற்றுக்குறாங்க, அவ்வளோதான். ஸோ ஏன்னா எனக்கு வந்துட்டு பெரிய நடனப்பள்ளி ஆரம்பித்து பெரிய பெரிய விழாக்கள் நடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் என்னுடைய ஆர்வம் கிடையாது. நம்ம செய்கிற விஷயம் வந்துட்டு நல்ல விதமாக செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஸோ இயக்கம் மூலமாக நான் செஞ்சுருக்கிறது வந்துட்டு ஒன் ஆஃப் த ப்ரொடக்ஷன்ஸ் தட் ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் இஸ் அபவுட் காஸ்ட். மணிமாறன் அப்படின்னு ஒரு பறை இசை கலைஞர் இருக்காரு சென்னையில். ரொம்ப நல்லா எழுதுவார் செய்யுள் கவிதையெல்லாம். அவரும் நானும் கலந்து பரதமும் பறையும் கலந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணினோம். The 8 pillars of casteism and racism அப்படின்னு இசபெல் வில்கர்சன் எழுதியிருக்காங்க. It's a great book. I think it's called The Origins of Our Discontents அப்படின்னு. It's a great book. And she parallels racism and casteism. இது நிறைய பேர் பண்ணியிருக்காங்க முன்னாடி. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு வந்து 8 தூண்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு she talks about it. அப்ப நாங்க என்ன செஞ்சோம்னாக்க அந்த 8 தூண்களை வச்சு ஒரு தூணுக்கும் ஒரு கவிதை எழுதினோம். அவர் 4 கவிதைகள் எழுதினார், நான் 4 கவிதை எழுதினேன். ஸோ நாங்க வந்துட்டு நான் பேசுவேன், அதை பத்தி எலாபரேட் பண்ணுவேன், எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்புறம் அவர் கொஞ்சம் பறை வாசிப்பாரு. அந்த கவிதையை நாங்க சில சமயம் பாட்டா படிப்போம், சில சமயம் அது ஒரு டான்ஸா வரும். அந்த மாதிரி we did a show. 2 நியூயார்க்ல பெர்ஃபார்ம் பண்ணோம், அப்புறம் ஃபெட்னால பெர்ஃபார்ம் பண்ணோம். ஃபெட்னால இன்னும் பெரிய நிகழ்ச்சியா அது நிறைய கலைஞர்களை வச்சு அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணினோம் சாக்ரமெண்டோல. ஸோ அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன்னா ஃபெட்னாங்கிறது தெரியாத மக்களுக்கு ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா, இது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். ஸோ அவங்களுடைய ஆனுவல் கன்வென்ஷன்ல பண்ணினோம். அது பண்ணும்போது ஒரு நண்பர் அடுத்த நாள் நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. அப்போ நண்பர் ஒருத்தர் வந்து சொன்னார், ரொம்ப நல்லா இருந்ததுங்க, ஆனால் நீங்கள் வந்து ஜாதின்னு பேச ஆரம்பிக்கும் போதே எங்கள் 4 பேர் அப்படியே ரைட்ல எக்ஸிட் பண்ணாங்க ஆடிட்டோரியத்துல இருந்து அப்படின்னாரு. ஸோ பட் ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் தட் ப்ரொடக்ஷன். அருமை சூப்பரா இருந்துச்சு. பட் நீங்க அது தவிர ஃபெட்னா இந்த உங்களோட இயக்கத்தை மூலமா பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அது தவிர நீங்க வந்து மத்த இப்போ ஃபிளமெங்கோ ஆகட்டும், மத்த ஆர்ட் ஃபார்ம்ஸ் கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இதுல கண்டிப்பா பறையோட பண்ணீங்க. அந்த கொலாபரேஷன்ஸ் எல்லாம் எப்படி டு இனிஷியேட் அண்ட் யூ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாஸ் கொலாபரேஷன் பண்ணிருக்கீங்க வச்சுக்கோங்க. ஸோ அவங்க எப்படி ஹவு டிட் யூ அப்ரோச் ஆர் தே அப்ரோச் இட்? மேபி இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் பீப்புள் டு எக்ஸ்ப்ளோர் தோஸ் ஏரியாஸ். I've done collaborations with modern dancers as well, and that came about because நான் இப்போ யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரா இருந்தேன். நான் இருந்த பில்டிங்க்கு பக்கத்து பில்டிங் டான்ஸ் டிபார்ட்மெண்ட்.
நான் எந்த யூனிவர்சிட்டியில இருந்தாலும் ஸ்டூடெண்டா இருக்கும் போது கூட ஃபர்ஸ்ட் திங் ஐ வில் டூ இஸ் கான்டாக்ட் த டான்ஸ் அண்ட் தியேட்டர் டிபார்ட்மெண்ட், டெல் தெம் நான் ஒரு பரதநாட்டியம் டான்சர், ஹவு கேன் ஐ என்கேஜ் வித் யூ, கேன் ஐ கிவ் லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ், கேன் ஐ கிவ் ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ், கேன் ஐ கிவ் கிளாஸஸ், இந்த மாதிரிலாம். ஸோ இதை நான் வந்து ஒரு 26 ஆண்டுகளாக செஞ்சுட்டு இருக்கேன், நிறைய யூனிவர்சிட்டிஸில் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நான் டான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள்லாம் வந்து மாடர்ன் டான்சர்ஸ், வி டூ அமெரிக்கன் மாடர்ன் டான்ஸ். அப்போ தான் எனக்கு அதுக்கான எக்ஸ்போஜர் கிடச்சிது. அப்போ நான் வந்து ஒரு 2 கோர்சஸ் ஐ டுக், ஆக்சுவலி ஐ என்ரோல்டு. ரொம்ப கேவலமாக பண்ணேன், ஆனால் வந்துட்டு இட் கேவ் மீ அன் எக்ஸ்போஜர் டு இட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இட். அண்ட் அப்போ தான் எனக்கு புரிய வந்தது. ஏன்னா இந்த ஃபியூஷன் கொலாபரேஷன்லாம் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்க, நான் இந்த பரதநாட்டியம் ஸ்டெப்பு பண்ணுறேன், நீ இதே மாதிரி ஒரு கதக் ஸ்டெப்பு பண்ணு, நீ இதே மாதிரி ஒரு குச்சிப்புடி ஸ்டெப்பு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்துட்டு தண்ணி மேலே எண்ணெய் மிதக்கிற மாதிரி ரெண்டும் கலக்காது. அது ஒரு ஃபியூஷன் கிடையாது. ஆனா அது கலந்து வரணும்னாக்க நம்மளுடைய எண்ணங்கள் ஒன்னா இருக்கணும், நம்ம அதை பார்க்குற பார்வை வந்துட்டு என்னன்னு புரிஞ்சுக்கணும், பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா. அதனால தான் நான் வந்து அந்த மாடர்ன் டான்ஸ் கிளாஸ்லாம் எடுத்தது. ஏன்னா நான் மாடர்ன் டான்ஸர் ஆக போகிறது கிடையாது, ஆனால் அது அதனுடைய லாஜிக் என்ன அப்படின்னு புரியறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. அதனால அதை எடுத்ததுக்கு அப்புறமா அங்கிருந்த சில ப்ரொஃபஸர்ஸோட ஐ கொலாபரேட்டட் அண்ட் ப்ரொடியூஸ் சம் செஷன்ஸ். அப்போ என்னாச்சுன்னா, அங்கே அந்த யூனிவர்சிட்டியில் ஜாஸ் இஸ் வெரி பாப்புலர். அதனால ஜாஸ் மியூசிஷியன்ஸ் கொஞ்சம் பேர் வந்துட்டு சொன்னாங்க, ஓ இது பண்ணுறீங்களே, அப்படின்னா நம்ம சேர்ந்து கொலாபரேட் பண்ணலாமே அப்படின்னு. மோஸ்ட்லி வந்து சிலதெல்லாம் தான் நான் இனிஷியேட் பண்ணது. நிறைய இது மக்கள் அப்படி பேச 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 இது நல்லா இருக்கே, உங்களுடைய கலையில் இந்த பயணத்தில் நான் வந்து சேர்ந்து பயணிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி உருவாகும் போது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி உருவாகும். அதில் எனக்கு உருவானது வந்துட்டு 5 இணை பதங்கள் அப்படின்னு ப்ரொஃபஸர் மேத்யூ ஆலனோட நான் சேர்ந்து பண்ணின ஒரு விஷயம். ப்ரொஃபஸர் மேத்யூ ஆலன் வந்து ஹீஸ் ரிட்டையர்ட் நவ். பாஸ்டன் பக்கத்தில் தான் இருக்கார், மாசச்சூசெட்ஸில் வீட்டன் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தார். அவர் வந்து அவருடைய பிஹெச்டி வந்து கர்நாடக இசையில் பண்ணினார். நல்ல தமிழ் பேசுவார், ஓரளவுக்கு தமிழ் பேசுவார். அதனால அவர் வந்து ஒரு முறை நான் அவரை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது, முதல் முறை எங்களை யாரோ அறிமுகப்படுத்தி வச்சாங்க. நான் பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி பரதநாட்டிய பாடல்கள் பதங்கள் பற்றிலாம் பேசிட்டு இருந்தோம். அப்போ சொன்னேன், பரதநாட்டியத்திலேயே எல்லா பதங்கள்லையும் பொம்பளை வந்துட்டு வாடுறா வதங்குறா வெயிட் பண்ணுறா, இதே தான் வந்து எப்போ பாரு இருக்குது. இல்லைன்னா அவன் புருஷன் வந்து யாரோடையோ போயிட்டான்னா அவள் கோச்சுக்கிறா, இல்லைன்னா அவன்கிட்ட சண்டை போடுறா, இதே தான் இருக்குது அப்படின்னாக்கா அவர் சொன்னார், இல்லை ஆக்சுவலாக வந்து 5 இணை பதங்கள்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு அந்த கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது. ஸோ அதுக்கப்புறம் அவரும் நானும் நிறைய ஆராய்ச்சி பண்ணி அதை வி அன்அர்த் தோஸ் சாங்ஸ் அண்ட் அதை வந்து எங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறம். அருமை அருமை. ஸோ இன்னொரு கேள்வி உங்ககிட்ட என்னன்னா, நீங்க அப்பார்ட் ஃப்ரம் பரதநாட்டியம் தவிர இப்போ கதகளி அப்படின்லாம் பட்ட அகெயின் ஷா வீடியோ வேர் யூ வென்ட் டு தட் ஸ்கூல், ஒரு என்ன 3-4 hours ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மேக்கப் போறது பண்ணி முடிச்சுட்டு. ஐ டோன்ட் நோ ஹவு another 1 to 2 hours ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். அதை பத்தி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஹவு டிட் யூ ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங்? பரதம் மாத்திரம் வேணாம், கதக்கும் கத்துக்கலாம். கதகளி எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி அதுல வந்துட்டு ஆள் பாதி ஆடை பாதிங்கிற மாதிரி ஆடை அதுக்கான ப்ரிப்பரேஷனே வந்துட்டு இட் டேக்ஸ் a longer time and it takes a lot of dedication இல்லைங்களா? அந்த ஸோ அதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நான் வந்துட்டு கதக் கத்துக்கிட்டது வந்து அப்ப சென்னையில இருந்தேன். எனக்கு கதக் கத்துக்கணும்னு ரொம்ப விருப்பம். ஆனா சென்னையில அப்ப யார் கதக் சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஃபவுண்ட் ஒன் டீச்சர் and she was very kind, lovely person, ஜிக்யாசா கிரின்னு. அவங்க கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். இன்னும் சென்னையில தான் இருக்காங்க. இப்போ அவங்களோட ஸ்கூல் ரொம்ப விஸ்தாரமா இருக்கு. அவங்க கிட்ட நான் படித்தேன். அவங்க கிட்ட நான் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு என்னன்னா, நான் காலேஜ் முடிச்சுட்டு என்னோட காலேஜ் வந்து காட்டாங்குளத்தூர்ல இருந்து நான் காலேஜோட லாஸ்ட் பீரியட் கட் பண்ணிடுவேன். ஏன்னா அங்கேருந்து வந்து 40 நிமிஷத்துக்கு ஒரு முறை தான் ட்ரெயின் உண்டு. அங்கேருந்து தாம்பரத்துக்கு வரணும். ஸோ லாஸ்ட் பீரியடை கட் பண்ணாதான் அந்த ட்ரெயினை 3:15 ஏதோ ஒரு ட்ரெயின், அந்த ட்ரெயினை பிடிச்சி தாம்பரம் வந்து தாம்பரத்துல இருந்து இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி அப்புறம் ஒரு பஸ் பிடிச்சி அடையார் வந்து அங்கேருந்து எல்லாம் முடிச்சு கதக் கிளாஸுக்கு வருவேன். கதக் கிளாஸுக்கு வந்து 5 மணிக்கு இருக்கணும். பேசிக்லி நடந்து இது எல்லாம் கம்பைன் பண்ணி கதக் கிளாஸ் முடிச்சுட்டு அது 6-6:30 முடியும். முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் நான் வெயிட் பண்ணுவேன். கொஞ்சம் சீனியர் டான்சர்ஸ்லாம் வந்து ஆடுவாங்க. அவங்க எல்லாம் என்ன ஆடுறாங்கன்னு பார்த்துட்டே இருப்பேன்.
முடிச்சு ஒரு 7 மணிக்கு கிளம்பி போய் ராயப்பேட்டா போவேன். அங்கதான் என்னோட பரதநாட்டியம் டீச்சர் இருக்காங்க. அவங்களோட கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு நாங்கள் அப்போ குரோம்பேட்டில் இருந்தோம். ராயப்பேட்டாலேருந்து திரும்ப குரோம்பேட்டுக்கு வரணும். நைட்டு வந்து ஒரு 10-11 மணி ஆகிடும் வரதுக்கு. அடுத்த நாள் காத்தால திரும்ப 6 மணிக்கு கிளம்பணும் காலேஜுக்கு. இதுதான் வந்து என்னுடைய அந்த திஸ் வாஸ் மை காலேஜ் லைஃப் பேசிக்லி. அண்ட் அது கதக் ஆல்சோ ஐ வாஸ் கிரேசி அபவுட் இட். அது கற்றுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆண்டுகள் சும்மா சினிமாவில் நம்ம தூர்தர்ஷனில் பிர்ஜு மகாராஜ்லாம் ஆடுறதை பார்த்துட்டு எனக்கு அது மேலே ஆர்வம் கற்றுக்கணும்னு. அதனால சில ஆண்டுகள் பயின்றேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னாக்க, இதுக்கு வந்து நமக்கு ஒரு ஜென்மம் தேவை, பரதநாட்டியத்துக்கு ஒரு ஜென்மம் தேவை. அதனால வந்துட்டு பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான்ங்கிற மாதிரி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கதக்க வந்து கொஞ்சம் நான் தள்ளி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கதகளி நான் ஏன் கத்துக்கிட்டேன்னாக்க, கதகளி ஆர்டிஸ்ட் ஆகணும்ன்ற ஆசை கிடையாது. ஏன்னா அதுக்கு 2 ஜென்மம் தேவை. நான் அது ஏன் போனேன்னாக்க, எனக்கு வந்து கதகளியோட எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், முக பாவங்கள். அது எனக்கு கத்துக்கணும்னு ஆர்வம் அதிகம். என்னுடைய பரதநாட்டியம் டீச்சர் அவங்க சின்ன வயசுல கதகளி படிச்சிருக்காங்க. அதனால அவங்க சொன்னாங்க, அவங்க எனக்கு சொல்லிட்டே இருப்பாங்க, கதகளி எப்படி இருக்கும் தெரியுமா, அப்படி இருக்கும் தெரியுமா, அது சொல்லி 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 எனக்கு வந்துட்டு சரி நான் இதை கத்து தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஆக்சுவலி ஹெல்ப் மீ ஃபைண்ட் சம்படி இன் கேரளா, ஒரு கதகளி ஸ்கூலு. அதுல வந்து ஒரு ரொம்ப வண்டர்ஃபுல் ஆஷான் ஐ ஹேவ். அவர் வந்து மலையாளத்துல தான் பேசுவாரு. எனக்கு மலையாளத்துல ஒண்ணுமே தெரியாது. அவருக்கு மலையாளத்தை தவிர ஒண்ணுமே தெரியாது. அவர் சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே அவர் ரொம்ப அழகா சொல்லிக் கொடுப்பாரு. ரொம்ப ரொம்ப அழகா சொல்லிக் கொடுப்பாரு. உட்கார்ந்து தான் பண்ணுவாரு எல்லாம். ஆனா ஹி வாஸ் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட். ஒரு நாளைக்கு 6-7 மணி நேரம் ஆடணும் கதகளி. அங்க நான் மட்டும் தான் அந்த கிளாஸ்ல. அது வந்து ஒரு 6 வாரத்துக்கு நடக்கும். அண்ட் நம்ம ஆடும்போது தப்பு பண்ணாக்க அவர் வந்து ஒரு தட்டுக்கழி வச்சிருப்பாரு, இந்த குச்சி. அவர் அதை வச்சு அடிக்க மாட்டாரு, அவருக்கு தெரியும் அடிக்க கூடாதுன்னு. ஆனா அவர் அடி வாங்கி வளர்ந்தவர் தான். அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா, அதை எடுத்துட்டு வந்து நம்ம கால் இங்க இருக்குன்னாக்கா அதுக்கு ரொம்ப கிட்ட வந்து பட்டு தரைய தட்டுவார். என்னால ஒன்னு அடிக்க முடியல, இதுதான் அதுக்கு க்ளோசஸ்ட் ஐ கேன் கம் டு அப்படிங்கிற. பட் ஐ மீன் he is a lovely person. ஸோ அது மாதிரி தான் நான் கதகளி படித்தேன். 2 வருஷம் அந்த மாதிரி படித்தேன். நல்ல அனுபவம் அது எனக்கு. அது இப்போ கூட எனக்கு ஆசை தான், திரும்ப ஏதாவது போய் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் என்னை வந்து சொல்லிட்டே இருப்பார், என்ன நீ பாட்டு கற்றுக்கிட்டு மறந்துட்டு போயிட்ட அப்படின்னு. ஸோ போகணும் நேரமின்மை தான். கண்டிப்பா நீங்க பேசுனதுல வந்து பாத்தீங்கன்னா, டான்ஸ்லயே வந்துட்டு மல்டிபிள் ஃபார்ம்ஸ் பண்ணிட்டீங்க, இது பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க கவிதைகள் எழுதிருக்கீங்கன்னு சொல்றீங்க. அப்ப ஐ திங்க் ஆல்சோ யூ ஆர் ஜஸ்ட் ஸ்டார்ட் கெட்டிங் இன்டு ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. ஹவு டிட் யூ கெட் இன்டு தட் ஒன் ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு? ஐ நோ இட் கேம் அஸ் அ நேச்சுரல் ஆர்கானிக் க்ரோத் மாதிரி வந்தாலும் ஐ திங்க் தட் யுவர் நியூ பேஷன் இஸ் அரவுண்ட் ஃபிலிம் மேக்கிங் அப்படின்ற மாதிரி தோணுது. அது கிடையாது. எனக்கு ஃபில்ம் மேக்கிங் பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஐ எம் பேஷனட் அபவுட் மூவிஸ். அதாவது நானும் எங்க அண்ணனும் ஹி இஸ் வெரி பேஷனட் அபவுட் மூவிஸ். நாங்க பேச ஆரம்பிச்சா இன்வேரியபிளி வில் கம் இன்டு தமிழ் சினிமா அண்ட் ஸ்கிரீன் பிளே ரைட்டிங். எங்க போனாலும் இட் will always come back to that. So we love the art itself. டர்ட்டி சீக்ரெட்ஸ் எடுத்தது அது ஒன் டைம் தான். அது திரும்ப நான் வந்து ஃபிலிம் எடுப்பேனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஐ வாஸ் தி பர்சன் who thought about everything. அது it was a very isolated experiment. நானே அது வந்துட்டு எழுதி போஸ்டர் ஒட்டுறது கூட நானேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நிலைமையில வந்துட்டு நானே எழுதி நானே வந்து ஆங்கிள்லாம் யோசிச்சு கொரியோகிராஃபி பண்ணி எல்லாமே நானே பண்ணினது அந்த டர்ட்டி சீக்ரெட்ஸ்ங்கிறது. பட் I don't know enough about the craft of filmmaking or anything like that. So at some point நமக்கு வந்துட்டு நேரம் இருந்ததுனாக்கா I'd love to learn it, but it's not in my domain right now. Okay. So இதுக்கு இடையில வந்துட்டு you also gave a TEDx talk. அத பத்தி சொல்லுங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்களேன். That was a long time ago. That was a lovely experience. ஏன்னா அதுல தான் நான் வந்து ஃபெமினிசத்தை முதல்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் ஓப்பனா. I talked about my sexual harassment in that. I connected it to some of the mythological stories in that as well. So that was a wonderful experience. அது வந்து I don't know how it came about. யாரோ என்ன கான்டாக்ட் பண்ணி they asked me, could you do this? We're having this TED series அப்படின்னாங்க.
So அப்படிதான் I did it. It was a collaboration between me and ஒரு guitar player அருண் அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் ஒரு மிருதங்கிஸ்ட் பாலு ராஜேந்திர குருப் அப்படின்னு சொல்லிட்டு. So we had a very good collaboration. But basically அதுலயும் நான் பேசினது வந்துட்டு it was everybody talks about sexual harassment, but this is about what can we do about it. It's such a difficult place to be in, both for the victim or the survivor, I should say, and for the person who has been blamed, because sometimes that blame can be difficult. ஏன்னா சில சமயங்கள்ல people say, it didn't happen at all, அனாவசியத்துக்கு என் மேல பழி போடுறாங்க அப்படிங்கிற ஒரு ஆங்கிளும் சிலருக்கு நடக்குது. அது எனக்கு தெரியும். பெரும்பாலும் பெண்கள் இதுல வந்துட்டு பெண்கள் ஆண்கள் வந்து இதனால வந்து பாதிக்கப்படுறாங்க, because they are the survivors of sexual harassment or sexual abuse as well. So how do you prove something, especially if it happens in an office setting, especially if it happens in a one-on-one sort of setting? What can we do against it? What can we do about it? How can we protect people both from being violated and from being on the wrong side of the law as well? So அதுக்கான ஒரு அடித்தளம் தான் அந்த TED Talk. ஓகே. So அது நீங்க வந்து அதுக்கு போறதுக்கு முன்னாடி you are doing all these இந்த நீங்க அதை பத்தி பேசியிருக்கீங்க, பட் இட் கேவ் யூ a new platform to explore அப்படின்ற மாதிரி. Yeah, exactly. So that's it. Like நம்ம வந்து டுவர்ட்ஸ் உங்களோட கரண்ட் ஒர்க் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. பட் நீங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து யூ ஹட் ஸ்டார்டட் போஸ்டிங் இன் சோஷியல் மீடியா போஸ்ட் பண்ணிட்டீங்க. ஐ திங்க் தோஸ் ஷார்ட் வீடியோஸ் ஆர் வெரி ஐ ஓப்பனிங் அப்படின்னு நினைக்கிறேன், பிகாஸ் தட் இஸ் வாட் ஐ திங்க் கெட்ஸ் people engaged more அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புது யுகத்துக்கு அதுதான் அப்படின்னு. ஸோ அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க. வாட் ஆர் யூ கரண்ட்லி டூயிங்? வாட் ஆர் தி திங்ஸ் தட் யூ ஆர் exploring these days? இப்ப வந்துட்டு நான் dirty secrets and அழுக்கான அந்தரங்கங்கள் வந்து எங்க முடிஞ்சதுனாக்க, வரவேற்பறையிலும் வலைதளத்திலும் விவாதம் செய்வோம், வெளியே வர எழ வேண்டும் அல்லவா அப்படின்னு ஒரு கேள்வியோட அது முடிஞ்சது. இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு, இதெல்லாம் மக்களுக்கு இன்னும் நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம அதை பத்தி விவாதம் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஒண்ணுமே பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியோட அது முடியுது. And where that door opened, the next production walks through it. The next production that I'm doing is called 1000 Paper Cuts. தமிழ்ல 1000 விழுப்புண்கள். ரெண்டு வெர்ஷன், பைலிங்குவல் கிடையாது. பைலிங்குவல்னு சொல்லலாம், பட் ஒரு இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்கு, ஒரு தமிழ் வெர்ஷன் இருக்கு. இது வந்து டான்ஸ் தியேட்டர், இட்ஸ் நாட் ஃபுல்லி பரதநாட்டியம் இருக்கு, இதுல கொஞ்சம் கதக் இருக்கு, கொஞ்சம் களரிப்பாயிட்டு, நான் பாடுறது பேசுறது எல்லாமே இருக்கு. So it's more of a theatrical production. And this is about not just this journey through sexual abuse and harassment, but it's about what does a woman do after facing a lifetime of this? How does she heal? How does she transform? How can she turn it into even activism? How can she not just speak for herself, but for everybody as well, right? But Giselle Pellico story, adanalana, it is so powerful. She said, no, I don't want to be known as Mrs. X. Give my name out. I don't want to be anonymized. Theriyatum ellarukkum. There's no shame in this. So she made it not just about herself. She made it about the problem that exists within the society. It was a much bigger thing. So that's where that's the sort of thing I want to turn it into as well, into this activism, this transformation, and this journey through healing. How do you address something like this? So specifically நான் வந்து இதுக்கு Arts Council of England first phase they have funded me, and I am going to be performing it to specifically refugee and South Asian women in the beginning, and we'll have post-show talks so that they can give feedback on not just what they saw, but what does it trigger in you. And I'm using the word trigger. I know, I understand the gravity of using that, but what does it make you? How does it make you feel? What do you feel
have you gone through some experiences like this? Do you know people who have gone through experiences like this? What can we do about it? How can we talk more about it? And specifically in South Asian and refugee women, these are the populations that least report sexual crimes, because our bodies are associated with shame and honor. So adanala I want to target it towards them and have some safe spaces where they can talk about it. So of course I want to perform in the UK, and I've been invited to perform this in the US as well, Miami, and I'm seeing where else I could possibly perform. And Tamil Nadu, I want to take the Tamil version, Ayiram Vizhippungal. I definitely want to perform it in some places as well. So it is a labor of love, but it is also a labor of emotions, because it's not easy to அந்த ஒரு நிலையில சஞ்சரிச்சு அதை கொரியோகிராஃப் பண்ணி கற்பனை பண்ணி அதை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பண்றதுங்கிறது வந்துட்டு it's a lot harder. Dirty Secrets was a 3.5 minute movie. This is an hour-long show and an hour-long emotional labor that has to be put in as well. தேங்க்யூ ஃபார் டெல்லிங் தட். ஏன்னா அந்த 3.5 minute அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய பேருக்கு ஃபிலிம் மேக்கிங்ல யூ ஹவ் டேக்கன் ப்ராப்ளி கப்புள் ஆஃப் டேஸ் டு ஷூட் தட். அப்ப நீங்க இது பண்றப்போ, இதுக்கு ரிஹர்சல் பண்றப்போ ஒவ்வொரு வாட்டியும் யூ ஹேவ் டு கோ த்ரூ that emotion, you need to go back and dig into those emotions, which is going to be painful. So I know I can kandipa adu purinjika mudiyudhu. But with all said, I like the positive way you brought this up. Indha mari or lived in experience la vandute, like you said, you came up with the lower middle class, economical ella kettanga idella ellathukku irukum appdin, but you had gone through casteism, sexism and the US la kuda pandirukku appdin solringa. Appo that you went through, இதெல்லாம் தாண்டிட்டு வந்துட்டு I'm happy that you are able to positively portray it. I think this show should be a great success. I think you should inspire others to do it அப்படிங்களா. So இந்த பேட்டியோட முக்கியமான சாராம்சமே அதான். The reason we want to reach out to you and bring these stories is that there could be thousands and millions of Pratibhas still sitting in the closet. அவங்களெல்லாம் வந்து வெளியில வந்து இது மாதிரி பேசணும் அப்படிங்கிறது பேசணும்ல, அதை வந்து அந்த இதுலயே உருகிட்டு இருக்காம you are able to channelize as art. That is very important. So with that said, what do you see, நீங்க பரதநாட்டியத்துல ஆகட்டும் என்ன மாறுதல்கள்லாம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? What do you see that should change in the art that you love and then across for the women? So first வந்து உங்களை இந்த ஃபீல்ட்ல என்னென்ன மாறுதல்கள்லாம் நீங்க வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மனிதம் வரணும், அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாத்துக்கும் பேர் பின்னாடியும் ஒரு புனிதம்ங்கிற தேவையில்லாத ஒரு விஷயம் இருக்கு. அதை வச்சு நம்மள வந்து நம்மள நிறைய பேரை வந்துட்டு மனம் வருந்துற மாதிரி செய்யற நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்குது. அது இல்லாம எல்லாரையும் மனிதர்களா, சக மனிதர்களா அது பாக்குறது இருக்கு இல்லையா, அதுதான் வந்து எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மக்களுக்கு வந்துருச்சுனாலே இந்த பிரச்சனைகள் நிறைய தீர்வு கண்டுரும். ஸோ மனிதம் பரதநாட்டியத்துக்குள்ள வரும் நாள், அது நான் உயிரோட இருப்பேனான்னு எனக்கு தெரியல. ஆனா அது வந்துருச்சுனாக்க ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா இதே ஸ்பேஸ்ல நான் சொல்றேன், பரதநாட்டியத்துல அற்புதமான மனிதர்கள் நிறைய பேரை நான் சந்திச்சிருக்கேன். உதவி செய்யறவங்க அந்த மாதிரியான மனிதர்களும் இருக்காங்க. அது வந்துட்டு ஆதிக்க சாதியில இருந்தும் இருக்காங்க, மற்ற இடங்கள்ல இருந்தும் இருக்காங்க. அதனால again it is not about being against one group. You should never, PG Woodhouse சொன்னாரு, I never hate in the plural அப்படின்னு. And that's a powerful statement. You don't hate in the plural, it's not they and them that you hate. And it is that individual's behavior at that particular time that could be hateful. So அதைத்தான் நம்ம வந்துட்டு அட்ரஸ் பண்ணணும். So I hope people get to see humanity in everything. I think that's the biggest thing for me. And then let's end with a good note. I think you had been a professor, you had been a teacher in Bharatanatyam, and being an inspiring influencer அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர் வார்த்தை யூஸ் பண்ற கொஞ்சம் பயமா இருக்கு, பட் ஆனாலும் இட்ஸ் a positive thing, because நான் இன்ஃப்ளூயன்சிங்னா இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா கெட் ரெடி வித் மீ ஷோஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவில் வந்துட்டு யூ ஆர் கமிங் வித் பாசிட்டிவ் attitude. So but what do you want to tell the next generation, right? So I think you are taking this as a responsibility on yourself as a teacher, and sharing your experience
experiences, even though it's painful to you, for people to come out. So what is the message that you want to give to people? And I think since you have talked about sexism, to women in particular, like, what is the message you want to pass on? I would say, acham tavir. Don't be afraid, right? Adangamaru. And that is so important. That is so important, right? ஏன்னா நம்ம பயப்படுறோம் நிறைய விஷயங்கள்ல. we are scared about the outcomes. We are scared what will happen. We are scared about women especially. We are told, do not rock the boat, ரைட்? இப்போ ஒரு குரூப்ல வந்துட்டு யாராவது ஒரு செக்ஸிஸ்ட் ஜோக் சொன்னா கூட எல்லாரும் சிரிக்கிறாங்க, நம்மளும் வேற வழி இல்லாம ஹே ஹே அப்படின்னு கொஞ்சம் வழிஞ்சிட்டு போயிடும். அப்புறமா விற்பி லைக், ஓ மை காட், தட் வாஸ் சோ பேட் அப்படின்னு. அதுக்கப்புறம் 4 பேர்கிட்ட புலம்புவோம், எப்படி சொன்னா தெரியுமா, எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு. அது அங்கேயே சொல்லுங்க, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. யூ கேன் they will think of you as that angry feminist. பரவாயில்லை, it is okay. It's okay to rock the boat. I think that is I mean, that's a message for me too, because I am also very afraid of rocking the boat. It is easier to make reels and post it after the fact than to be there in that moment and say, எனக்கு எனக்கு இந்த கப்ல காஃபி குடுக்குறீங்க அப்படின்னு, or ஏன் எனக்கு இந்த இடத்த கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கணும். எனக்கு நிஜமாவே எனக்கு தைரியம் இருந்ததுன்னா அது கேட்டிருக்கணும். ஸோ அதனால வந்துட்டு we should not be scared. அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நான் சொல்லணும்னாக்க, ஆஸ் அன் எஜுகேட்டர், செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மக்கள் அவியினும் வாழினும் ஏன் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, இஃப் யூ டோன்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ், அவியினும் வாழினும் ஏன், ரைட்? யூ ஹாவ் டு ஆஸ்க் questions. Question everything. Nothing is beyond interrogation. Nothing is beyond interrogation. Keep asking why. Why should I do that? Why is this pure? Why is this better? Why is how is one human being considered better than another? ரைட்? அந்த மாதிரியான கேள்விகள் நாம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அண்ட் மைண்ட்லெஸ் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ். இன்னும் இன்ஃபேக்ட் நான் என்னோட ரீலில் கூட சொல்லியிருந்தேன், அந்த ஓ ஹேவ் டு மேரி அ பியோர் டேம்ப்ராம் அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்னா அப்படின்னு. இன்ஃபேக்ட் அந்த பொண்ணுக்கிட்ட நான் வந்து ரீசெண்டாக பேசினேன், அந்த லேடிகிட்ட. நான் சொன்னேன், இந்த மாதிரி அது சொன்னது நீ தான் அப்படின்னு. ஐயோ அக்கா, ஐ டென்ட் ரியலைஸ், ஐ எம் சோ சாரி, தட் சவுண்ட் சோ பேட் நவ் தட் ஐ திங்க் அபவுட் இட். நான் ஏன் அப்படி சொன்னேன்னே எனக்கு தெரியல. அது சொல்லி பழக்கப்படுத்திட்டாங்க. நான் அந்த மாதிரி நினைக்கல, சத்தியமா அந்த மாதிரி நான் நினைக்கல. didn't want to hurt anybody by saying that அப்படின்னு. ஸோ நம்ம வந்து அது we don't think about what we are saying நிறைய தடவை. ஸோ அதனால அதான் அந்த கேள்வி கேட்கறது தான், அதுதான் முக்கியமான விஷயம். அருமை அது இன்வைட் பயிற்சி, அப்படி அவங்களுக்குள்ள இன்வைட் பயிற்சி. பட் எனிவே, தேங்க்யூ ஃபார் டேக்கிங் த டைம். எனக்கு வந்து ரொம்ப நினைவா இருந்துச்சு. எதுனா நீங்க வந்து these are some difficult conversations to have, right? Sometimes like because you are touching, going into your lived into experience. அது வந்து நம்ம வந்து பேட்டிக்காக அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொன்னா கூட, I can understand that you internally you need to say those things without generating negativity, and I think you did a great job with that today. பாபா நீங்களும் இருக்கீங்க. So I just want to பாபா தான் இது வந்து as a background அவர் வந்து இந்த மாதிரி ரிசர்ச் எல்லாம் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு கூட்டு வந்தாரு. First of all, thank you for your time. I said we talked about it. I think you have an event coming up in the middle of next week. That's why I want to do it right now. Thanks for spending the time. பாபா நீங்க சொல்லுங்க, how was தேங்க்யூ தினேஷ். ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட். அதை வந்துட்டு திறம்பட நடத்தினீங்க. அண்ட் இங்க எவ்வளோ ஓப்பனா, அதே சமயம் யூஸ்ஃபுல்லா, அதாவது இந்த நிகழ்ச்சியை உங்களோட பேசணும்னு உத்வேகம் இருந்தது. இதை இப்போ பாக்குற பெண்களா இருக்கட்டும், இதை இப்போ பாக்குறவங்களுக்கு அது வந்துட்டு ஒரு எழுச்சியை தருங்கிறது தான் குறிக்கோள். அதை வந்துட்டு ரொம்ப அழகா கடத்தி இருக்கீங்க. தேவனைய பாவாணர் ஒன் ஆஃப் என்னோட மிக பிடித்த நூலகம். அதுக்கு 2 பஸ் எல்லாம் தாண்டி போய் நடந்து அப்படி பார்த்தது உங்க வீட்டு தெருமுக்குல இருந்ததுங்கிறது கொஞ்சம் பொறாமையை வர வச்சாலும், உங்களோட வாழ்க்கை நீங்க ரொம்ப வெளிப்படையா பேசினீங்க. அண்ட் முடிவா நீங்க சொன்னது, அதாவது எப்பவுமே எனக்கும் அந்த பயம் இருக்குங்கிறது, நான் கூட இந்த மாதிரி எப்பாவது பேசும்போது எப்பவுமே எனக்கு பயமா தான் இருக்குங்கிறது உள்ளூர் எனக்கு இருக்கும். நீங்களே அதை இந்த மாதிரி சொல்லிட்டு, ஆனா அதுக்கு அடுத்த லெவல்னு அதை ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போய் அதை உலகெங்கும்
நீங்க வந்துட்டு ரொம்ப அணுக்கமா மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி செய்யறது, தொடர்ச்சியா நீங்க இதே மாதிரி செயல்பாட்டோடையும் வீரியத்தோடையும் நீங்க இயங்கணுங்கிறதான் எங்களோட அவா. நன்றி. ஐ நோ யுவர் எக்ஸ்ட்ரீம்லி தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். ரியலி உங்க நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கினதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. திஸ் இஸ் வண்டர்ஃபுல் chatting about all of this. இந்த தருணத்தை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக. ஸோ அகெயின் தேங்க்யூ டாக்டர் பிரதீபா ஃபார் கமிங் டு திஸ் ஷோ. நான் வாசகர்களுக்கு டாக் டிச் நேரத்தில் சொல்றதெல்லாம், these are the kind of inspirational stories we want to bring. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and comment about this one, right? And then if you have these kind of experience, or if you know about somebody who has, just refer them to me. We would love to talk about them. And with that said, thanks Pradeepa. Good luck with everything you're doing. நன்றி. 1000 paper cuts வந்துட்டு யூஎஸ்ல மட்டும் இல்ல, உலகெங்கும் கண்டிப்பா போகணும். இந்தியால வந்து மியூசிக் அகாடமில அது போடக்கூடிய சாத்தியக்கூறுகளும் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். Let's see how it happens. பாப்போம். நன்றிங்க. வணக்கம். மிக்க நன்றி.